இப்போது மடி நோய்க்கான ஒரு இந்த இதை மட்டும் லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் ஃபோக்கஸ் வந்து இங்கே இது வேணால் பார்க்கலாம். இது வந்து தேசிய பால்வள நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட காணும். பாருங்க, நான் கருக்கருவால் தான் அறுப்பேன். இருக்கா கருக்கருவா தெரியுதா? அது அப்படியே ஆரம்பத்தில் கையில் இருந்தது அந்த நேரத்துக்கு, மிக்சியில் அரைச்சிக்கிறது. அதாவது 250 கிராம் அப்படிங்கிறது ஒரு முழம். நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறேன், ஒரு 2 நிமிஷம் தான், 2-3 நிமிஷத்துக்கு மேலே நான் காணொளி பண்ணுவதில்லை. ஏன்னா அது மக்கள்கிட்ட போய் மஞ்சத்தூள் சுண்ணாம்பு போட்டு அரைச்சோடனே என்ன நேரம் வருது. அதை என்ன பண்ணணும்னா, சோத்துக்கத்தாலேயே நான் எப்போவுமே இப்படி கை காமிச்சேன்னா, என் பயிற்சிக்கு வந்தவங்களுக்கு இப்படி முளம் போட்டால் என்ன அர்த்தம்? ஒரு முளம் சோத்துக்கத்தாலேன்னு அர்த்தம். இப்படி காமிச்சா, இப்படி காமிச்சா 2 கை நிறையா மஞ்சத்தூள், இப்படி காமிச்சா ஒரு கொட்டைப்பாக்கு அளவு சுண்ணாம்பு, இப்படி காமிச்சா பூண்டை சீவி போடணும்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து எல்லாரையும் பழக்கியிருக்கேன் நான். இந்தியா முழுக்க எல்லா டாக்டர்ஸ் எல்லாருக்கும் அப்படி செஞ்சாலே உடனே சொல்லிவிடுவாங்க, சார் இது வந்து பூண்டு சீவுறது அப்படின்னு. பாருங்கள், அந்த அரைச்ச மருந்தில் ஒரு கை மட்டும்தான் எடுக்கணும். அது ஒரு நாள் முழுவதும் உள்ள மருந்து. தண்ணி ஒரு கிளாஸ் நிறையா ஊற்றி மடியை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு, மடியில் எப்படி தேய்க்கிற பாருங்கள், அதை நல்லா அழுத்தி தேய்க்கணும். அந்த மருந்து கீழே சொட்டுனா நீங்கள் சரியாக செய்கிறீங்கன்னு அர்த்தம். அடையா அப்படியே கெட்டியாக தடவக்கூடாது, வேலை செய்யாது. அந்த மடியை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு 4 காம்பையும் கறந்துட்டு தான் போகணும். இது காம்பு நல்லா இருக்குது சார், இது சரியில்லைன்னா எல்லா காம்பையும் கறக்கணும். கீழே தொட்டுறது தெரியுது பாருங்க. அதில் 250 கிராம் சோத்துக்கத்தாழை, அதை அப்படியே திருப்ப சொல்லியிருக்கோம். இப்போ நல்லா என்ன கவனிங்க, மடிநோய் என்பது என்ன? வெள்ளை நிறத்தை தவிர வேற எந்த நிறத்தில் பால் வருவதோ, திரியாக அல்லது நிறம் மஞ்சளாகவோ அந்த மாதிரி இருக்கிறது, பால் குறையிறது, வீக்கம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். காலை தூக்குனாலே நீங்கள் மடிநோயின்னு நீங்கள் சந்தேகப்படணும். இந்த மடிநோயை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, வைத்தியம் பார்த்துட்டு போயிட்டாரு, ஆனால் 9 லிட்டரு 5 லிட்டரு 4 லிட்டரு ஆயிடுச்சு. ஸோ இந்த இழப்பை வந்து கணக்கில் எடுக்கலை. நம்ம வேளாண்மை சார்ந்தவர்கள் வந்து அந்த இழப்பை வெளியே சொல்வதற்கான ஒரு வழிவகையே இல்லாமல் போனதுனால தான் இந்த தொடர்ந்து நம்ம வந்து வருமானத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மருத்துவத்தில் தான் நம்ம ஒரு வழி காட்டுறோம். என்னென்னா, இழப்பே இருக்கக்கூடாது, அது முன்கூட்டியே என்ன செய்யணும் அப்படின்னு. இந்த மருத்துவத்தினுடைய இன்னொரு பெரிய சிறப்பு நீங்கள் என்ன செய்யணும்னா, எல்லாரும் கேட்பாங்க, சார் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா? கோமாரிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கலாம், கழிச்சலுக்கு மழை காலம் வந்துச்சுன்னா அந்த ஈரப்புள்ள சாமிச்சுன்னா மாடு வந்து கடியும், அதுக்கு முன்னாடி கொடுக்கலாம். மாடு செனை ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறோம்? கறந்துக்கிட்டே இருக்கோம். சார் என்ன சார் நீங்கள் காலையில் கறந்துட்டு வர்றேன், சாயந்தரம் போட்டுருச்சு சார்மாங்க. அப்போ நீங்கள் வந்து மாடு செனையாக இருக்கிறத பற்றி சிந்தனையே இல்லாமல் இருந்துருக்கு. ரொம்ப தப்பு. கண்ணுக்குட்டி இழைச்சி போயிருக்கோம், மாட்டில் சீம்பாலே இருக்காது, அது கூடவா தெரியாது. கடைசி ஒரு வாரம் அப்படியே மஞ்சேர்னு கெட்டியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரியான பராமரிப்பு முறைகள் வந்து ஆபத்தானது. எத்தனை நாள் வந்து மரப்பு விடணும்? அதாவது கறவையை நிறுத்தி அடுத்த கண்ணு போடுற வரைக்கும் எவ்வளவு நாள் இடைவெளி இருக்கணும்? அதாவது நாட்டு மாடு நம்மளை நம்பி இல்லை, அது அறிவை பயன்படுத்துறதுனால என்ன பண்ணும், காலைக்கு கத்தும் போதே கொஞ்சம் பாலை குறைச்சி காமிக்கும். உங்களுக்கு அடையாளம், செனை பிடிச்சிருச்சுன்னா ஒவ்வொரு மாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் இருக்கும். 30, 60, 90 நாளைக்கு மேலே கண்ணுக்குட்டிக்கும் பால் கொடுக்காது போயாண்டுரும். அடுத்தது அது வேலையை பார்க்கும். அந்த கண்ணுக்குட்டிக்கு எனக்கு வேணும்னு உங்களை நீங்கள் ஒன்றும் ஒழுங்காக பண்ண மாட்டீங்கன்னு அதுக்கு தெரியும், அது பார்த்துக்குது. இந்த கலப்பினம் பாலுக்குன்னே உருவாக்கப்பட்டதுனால அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது பாட்டுக்கு நிற்கும். சில மாடுகள் அதுலேயும் கொஞ்சம் அடையாளம் காட்டும். இப்போ நான் வர்ற விஷயம் அது மட்டும் இல்லை, 60 நாள் அப்படிங்கிறத உறுதியாக வச்சுங்க. 8 to 9 வாரம். இதுக்கு குறைஞ்சால் மாடு சரியா இருக்காது, அடுத்த கறவை சரியா இருக்காது, கண்ணுக்குட்டியும் உள்ள இருக்கிறது சரியா இருக்காது. சரி, இப்போ நம்ம 5 நாள் கறக்கிற மாடு அப்படியே வந்து ஒரு 4, 3 கறந்துக்கிட்டு இருக்கு, 7 மாதம் செனை.
நீங்கள் இன்னைக்கு காலையிலையோ இல்லை சாயந்தரமோ கறவையை வேணான்னு நிறுத்தினா என்னெல்லாம் பண்ணுறோம்? அதுக்கு தீவனத்தை குறைக்கிறோம், புல்லை குறைக்கிறோம் ஓரளவுக்கு. ஆனால் எவ்வளவு தான் செஞ்சாலும் ஒரு வேளையாக கறக்கிறோம், 2 நாளைக்கு ஒரு தடவை கறக்கிறோம். இதில் வழிமுறைகள். ஒரு வேளையை குறைக்கிறது, 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு எப்படி நீங்கள் கறந்தாலும் சரி. இன்றைக்கி ஒரு முடிவு, இன்றைக்கி இங்கிலீஷ் வருஷ பிறப்பியா, இன்னையோட கறக்கக்கூடாதியா, மாடு வீணாக போயிடும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே மடி 0 ஆயிருமா? உள்ள பால் இருக்கும். இதுதான் கீழே மாடு படுக்கும் பொழுது நுண்ணுயிர்கள் போய் மடிநோய் வருவதற்கான மிக ஏற்ற சூழல். நம்ம என்ன நினைக்கிறோம்? கறவையில் இருக்க மாட்டை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், மடிநோய் வந்துருச்சான்னு நினைக்கிறோம். ஆனால் செனை பருவத்தில் இருந்து மரப்பு விடுற மாட்டை தான் ரொம்ப முக்கியமாக. நான் இங்கே ஒரு மடிநோய்க்கான மருத்துவ பொடி ஒன்று வச்சுருப்பேன். அது உருவாக்குனதே இந்த காலகட்டத்துக்கு தான். ஏன்னா கறக்கிற மாட்டை கறந்து விட்டு சோத்துக்கத்தால சுண்ணாம்பு மஞ்சளை கரைச்சி போடுங்கன்னு உங்களுக்கு மருத்துவம் சொல்லியாச்சு. மருத்துவம் உங்கள் கையில் இருக்கு. இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்குறப்ப அதை செய்வீங்க. ஒரு 5 மாடு வச்சுருந்து ஒரு ஆள் வேலைக்கு வச்சுருந்தா சோத்து கத்தாடையை எப்படி போடணுங்கிறத நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க விட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ தப்பு பண்ணுவாங்க. இன்னும் அடுத்தது என்னென்னா, 8 முறை நான் போடணும்னு சொல்கிறத வேணும்னு அவங்க செய்யாமல் இருக்கிறதில்ல. அவங்களுக்கு பல வேலை, புல் வெட்டணும், மாட்டு கொட்டாயை கூட்டணும், விட்டுருவாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இதை நல்லெண்ணெயில் ஒரு 50லேருந்து 100 மில்லி மாட்டினுடைய மடி அளவை பொறுத்து ஒரு 2 கரண்டி இந்த பொடியை போட்டு லேசாக சூடு பண்ணி மடியை ஈரம் இல்லாமல் துடைத்து, எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருளை தடவும் போது இடம் ஈரம் இருக்கக்கூடாது. சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சளை தண்ணியில் கரைச்சி போடுறப்ப ஈரம் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா உள் வாங்கும். அதாவது ஈரம்னா தண்ணி சொட்டிடும், ஈரம் இருக்கும். இந்த வித்தியாசத்தை நீங்கள் மனசில் வச்சுங்க. அப்போ என்னைக்கு நிறுத்துறீங்களோ பால், அன்னையிலேருந்து தொடர்ந்து 1 வாரம் இந்த மருத்துவத்தை காலையில் சாயந்தரம் காலை 1 வாரம் போடணும் இந்த பொடியை. அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாள்னு கண்ணு போடுற வரைக்கும் பார்க்கும்போது என்ன சூட்சுமோன்னு நல்லா கேட்டுங்க. நான் உங்களை மருந்து போடுறதுக்காக இதை சொல்கிறேன்னு நினச்சா கூட எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. நான் சொல்கிற செய்தியை மட்டும் நல்லா வாங்க. 1 வாரம் தொடர்ந்து போடுறப்ப அந்த காலகட்டத்தில் மடிநோய் இல்லைங்கிறது உங்களுக்கு உறுதியாயிரும். ஏன்னா தினம் மாட்டை இந்த பெரிய சுமை தூக்கி செல்லக்கூடிய பெரிய வண்டிகளில் ஒரு இடத்துல தினமும் என்னை கவனின்னு போட்டிருக்கோம். எதுக்கு? நீங்கள் ஒழுங்காக அதுக்கு தண்ணி ஊற்றி தான் வைக்கலைன்னா, அப்படி ஒரு மேட்டில் ஏறுற அன்னைக்கு அது போச்சுன்னா கீழேயும் இறங்க முடியாது, மேலேயும் போக முடியாது. இறங்கி முடியாது கல்லை வைக்கணும், அவன் திட்டுவான். இன்றைக்கெல்லாம் பேட்டரி கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த மெயின்டெனன்ஸுங்கிறது அவசரமாக எல்லாரும் கிளம்பி ஊருக்கு போய் ஏறுறப்ப தான் டிர்ருன்னா பேட்டரி, என்ன சார் நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் வச்சுருக்கீங்க, ஆசிட் இல்லை அப்படின்னு வருவாங்க. இந்த மெயின்டெனன்ஸை தான் உங்களுக்கு சொல்கிறேன். பராமரிப்பு முறைகள். மாடு கறக்கிறத நிறுத்தும் பொழுது 5 நாட்கள் அல்லது 7 நாட்களுக்கு தொடர்ந்து நீங்கள் மருந்து தடவுனா நுண்ணுயிரி உள்ள எது போனாலும் அது மட்டுப்படுத்தப்படும். நோய்க்கான அங்கே வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் வாரம் 2 நாள் நீங்கள் போடும்போது நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த மாடு வச்சுருக்கவங்க எல்லாரும் அருமையாக மடி அருமையாக இருக்குது நல்லா கறக்க போகுதுன்னு சொல்லி கண்ணு போட்டவன கை வச்சா பால் வரல, கல் மாதிரி இருக்கு, கதண்டா ஊத்துது. மடிநோய் கண்ணு போட்ட அன்னைக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஈத்தே உங்களுக்கு பலன் கொடுக்காது. அப்போ எப்போ கவனிக்கணும்? கறவையை நிறுத்துகிற நாள்ல இருந்து கண்ணு போடுற வரைக்கும் முதல்ல 1 வாரம் தீவிரமாக பண்ணணும். அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு, 1 நாள் விட்டு 1 நாள், 4 நாளைக்கு ஒரு தடவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் உறுதியாக என்ன தெரியும்? மடிநோய் வராமல் தடுத்து விட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1. 2வது, இந்த மடிநோய் சார்ந்தது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எப்பொழுதும் இருக்கிறது இல்லை. எனக்கு நிறைய பேர் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது, சார் எல்லாம் நல்லா வைக்கிறேன் சார், மாடு மடி இடியெல்லாம் நல்லா தான் சார் இருக்குது, ஆனால் பால் எப்பொழுதும் கறக்கிறத விட ஒரு 30 விழுக்காடு, அதாவது இப்போ 10 லிட்டர் கறக்கிற இடத்துல 6-7 தான் கறக்குதும்பாங்க. சரி, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் மடிநோய் வைத்தியத்தை பண்ணுங்கம்மா. சார் மடிநோயே இல்லை சார், சப்கிளினிக்கல் மாஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன அளவில் அது இருக்கும். அது சொமேட்டிக் செல் கவுண்ட்டுன்னு சொல்லி உள்ளே இருக்க அந்த இரத்த அணுக்கள், வெள்ளை அணுக்கள் எவ்வளவு இருக்குங்கிறத கணக்கு வச்சு
அதை கண்டுபிடிச்சி பார்க்குறப்போ இந்தியாவில் ஏற்படக்கூடிய இழப்பில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய இழப்பில் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு வந்து கண்ணுக்கு தெரியாத இந்த மடிநோயினால் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த மருத்துவம் இங்கே ஒரே ஒரு சிக்கல் தாங்க. உடம்பு சரியில்லைன்னா ஊசி மாத்திரை, உடம்பு நல்லா இருக்கவனுக்கு அந்த ஊசி மாத்திரையை கொடுக்கக்கூடாது இல்லையா? ஆனால் நீங்கள் சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சளை நல்லா இருக்க மாட்டுக்கு போட்டால் அதனால எந்த பாதிப்பும் புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு இந்த பழைய பேருந்து நிலையத்துல இந்த பக்கம் வர்ற அந்த பெரிய கோயில் வர்ற இடத்துல ஒரு பெரிய வண்டி உள்ளே வந்து ஒரு 60 குத்து சோத்துக்கத்தாழை இருக்குது. ஜூஸ் போடுறதுக்காக ரெடியாக இருக்க மாட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து குடிங்க. அது வந்து அவங்களுக்கு அதில் உள்ள சில நோக்கங்கள் தெரியாது. அது யாரையாவது கேட்டு செய்யலாம். ஆனால் அவங்க வந்து பண்ணுறாங்க. கொஞ்சம் சுகாதாரமாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்துங்க. இப்போது மடிநோய்க்கான மருத்துவம் எப்படி செய்கிறதுங்கிறத நான் சொல்கிறது ஒவ்வொரு வரியையும் கவனமாக பாருங்கள். இது என்ன ஆச்சா? இது ஊமை பாஷையிலே பேச வேண்டியது மனசில் பதியணும். சோத்துக்கத்தாழையை எப்படி வெட்டணும்? இல்லை பறிக்கும் போது செடியிலேருந்து அடியில் தாழம்பூ மாதிரி ஒரு வெள்ளையாக இருக்கும், அந்த பகுதியை தான் வெட்டணும். அது எப்படியும் மேலே கொஞ்சம் உடஞ்சிரும். சோத்துக்கத்தாழையை எடுத்துக்கிட்டு வரும்போது தலைகீழே எடுத்துகிட்டு வரணும், இப்படி எடுத்துகிட்டு வரக்கூடாது. அந்த அகலமான பகுதி அதில் இருக்கிறது எதுவும் கீழே வடிஞ்சிடக்கூடாது, இப்படி வரணும். வந்து தோலோடு தான் வெட்டணும், தோலோடு வெட்டணும். ஒரு வேறு எந்த மாற்றமும் நீங்கள் செய்யக்கூடாது. அப்படியே வெட்டி மிக்சியில் அரைச்சிடணும். உள்ளங்கை நிறைய மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் கூடிய வரைக்கும் ஒரு 4-5 மாடு வச்சுருக்கிறவங்க ஒரு 10 கிலோ வாங்கி ஒரு இடத்துல அரைச்சி ஹார்லிக்ஸ் பாட்டிலில் 3 பாட்டில் நல்லா வச்சுங்க. அப்பப்போ வெயிலில் கொட்டி எடுத்து வச்சுங்க. அது வண்டு புழு வந்தால் கூட நம்ம மஞ்சளுக்கு ஒரு கெடுதலும் வராது. ஆனால் அரிசி மாவு நீ என்னென்னத்தையோ போட்டு வைக்கிற மஞ்சளை வந்து பண்ணாங்க. உகாண்டா நாட்டில் ஒரு காட்டுக்குள்ளே எங்களை கூப்பிட்டு போனாங்க, இது எப்படி மருத்துவம் செய்கிறது அப்படின்னு. நான் மஞ்சள் எடுத்துகிட்டு வாங்கினேன். மஞ்சள் என்ன நிறங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு 8 வண்ணங்களில் வரிசையாக ஒவ்வொருத்தரும் வயலட் கலரு பச்சை கலர்லாம் கொண்டு வந்தாங்க. பாருங்க, ஒரு பாரம்பரியமான ஒரு நாடு உகாண்டா வந்து ஒன்றும் நிறைய இது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி உயரமான மலைகளே வந்து அந்த ஊரில் நிறைய இருக்குது. உகாண்டா நாட்டில் தான் வந்து நைல் நதி உருவாகுது. அவ்வளோ பெரிய ஏரி, அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏரி. நான் ரொம்ப நாள் கடல் என்ன நைஜீரியாவுக்குள்ளே இது உகாண்டாவுக்குள்ளே கடல் எங்கேருந்து வந்துச்சுன்னு அவ்வளவு இருக்குது வசதி வளங்கள். ஆனால் சரியான ஒரு சிவிக் சிஸ்டம் அங்கே இல்லாதனால அந்த பிரச்சனை. அங்கே மஞ்சளை தவிர மற்ற எல்லா நேரத்துலையும் மஞ்சள் வருது. அப்போ எல்லாத்தையும் மஞ்சள்னு விற்கிறாங்க. அங்கே நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. ஒரு பயிலும் சிவப்பு கலரில் நமக்கு சிவப்பு கலர் வந்தால் குங்குமம், அது வேறு பச்சை கலரு ப்ளூ கலர்லாம் நமக்கு வர முடியாது. அதையும் நீங்கள் தயார் பண்ணுங்க. இதை விட ரொம்ப வேடிக்கையானது 3வது செய்தி. என்னையா சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சள் நீ வகுப்படுக்கிறதுக்கு என்ன பெருசாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதில். சுண்ணாம்புன்னா நான் சுண்ணாம்பு சொல்லிட்டேன்னா அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு வீட்டுக்காரம்மா டீச்சர்னா உடனே சாக் பீஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியது. அது வேற கெமிக்கல், இது வேற கெமிக்கல். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் எலுமிச்சம்பழம் சாக் பீஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா மிகப்பெரிய இழப்பை உங்கள் மாட்டுக்கு ஏற்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அது ரெண்டும் அங்கே வேலை செய்யாது. எலுமிச்சம்பழம் வாய் வழியாக கொடுக்கறது, அது வெளியில் தடவக்கூடாது. சுண்ணாம்புன்னு சொன்னோன்னே அவங்க வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க ஒரு சுருக்கு போய் வச்சுருப்பாங்க, அதில் கட்டிப்பட்டு போய் 2 சுண்ணாம்பு கட்டியிருக்கோம். அதுக்கு பேர் எங்கள் தஞ்சாவூர் பாஷையில் ஆற்று போன சுண்ணாம்பு. அதை போட்டிங்கன்னா வேலை செய்யாது. என்ன செய்யக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? நாங்கள் சொல்கிற மருத்துவம் என்பதை அந்த முறைப்படி செய்யுது. ஏன்னா ஒரு உப்புமா அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாச்சி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க மாமியார் வந்து என்ன மருமம் வந்து புருஷனோட ரொம்ப நேரம் பேசுறதுக்கே முன்னாடி குசு குசுன்னு நைட்டில் எல்லாம் ஒரே சத்தம் கேட்குதுன்னு ஏதோ அவங்க வந்து ஆனாவனை சொல்லி கொடுத்துருக்காங்க தாத்தா. உப்புமான்னு சொன்னோன்னே மாவன்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு உப்புமா செஞ்சுட்டாங்க. பக்கத்து வீட்டில் போய் எங்கே கேட்டிருக்காங்க, ரவாவை வாங்கி தண்ணியில் கொதிக்க போட்டு உப்பு போட்டு இறக்கணும்னு.
1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ உப்பு போட்டு உப்புமா பண்ணிட்டாங்க. எங்கள் தாத்தா வந்தவங்க, என்னையா நீ வந்து வைக்கிற? இல்லை இல்லை, நானே உனக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன்னதும் வாயில் போட்டுட்டு மொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. சரி, அதில் ஏதாவது தப்பு இருக்கா? அவங்க உப்பு போடணுன்னு தான் போட்டிருக்காங்க. தெரியாதது தப்பே இல்லை, ஆனால் தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். சோத்துக்கத்தாழை என்பது முழுசாக இருக்கணும், அது எந்த இதுவும் வடிஞ்சிடக்கூடாது, முழுசாக வெட்டி போட்டு அரைக்கணும். மஞ்சத்தூள் உள்ளங்கை வழிய வழிய 2 கை போட்டால் 50லேருந்து 60 கிராம் இருக்கும், அந்த அளவு குறையக்கூடாது. சுண்ணாம்பு புது சுண்ணாம்பா பொட்டி கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம். பொட்டி கடையில் தான் புது சுண்ணாம்பு வச்சுருப்பேன், அங்கே தான் வெத்தலை பாக்கு போடுறதுக்கு பண்ணுவாங்க. இந்த 3ஐயும் அரைக்கும் பொழுது காவி நிறத்தில் அந்த வந்தால் தான் எல்லாம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, மஞ்சள் சரியாக போடல, சுண்ணாம்பு சரியில்லைன்னு அர்த்தம். இது ஒரு நாள் முழுவதும் பயன்படுத்தக்கூடியது. அதில் ஒரு கை எடுத்து ஒரு கோலையில் போட்டு 1 டம்ளர் டீ கிளாஸ் நிறையா தண்ணியை ஊற்றி தண்ணியாக கரைச்சி தான் மடியில் தடவணும். இதோட நமக்கு சார் ரொம்ப தெளிவாக இருக்குது சார், நான் பக்காவாக போய் பண்ணிடுவேன்னு சொன்னவங்க எல்லாரும் என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்கிறேன். களிமேட்டில் குழந்தை வேலைன்னு சொல்லி ஒரு அற்புதமான மனிதர், 100 மாடு, அதில் வந்து 40 மாடு எருமை, 60 மாடு பசுமாடு வச்சு கறந்து அந்த ஏரியாவிலே விற்றவர். அவர் நமக்கு தொடர்பு வந்துச்சு. ஒரு மருத்துவம்லாம் 1-2 ஒரு தடவை எருமையோட கண் அப்படியே வெளியே வந்து விழுந்துருச்சு. அவர் வந்து என்ன நினச்சிருக்காரு, முளைக்குச்சி தான் குத்து. நான் முளைக்குச்சி குத்துனா அப்படி வராதுங்க. சரி, நீங்கள் சொல்கிறீங்க இது பிரச்சனையாக இருக்குது, வெத்தலை மிளகு உப்பு கொடுங்க, குழவி கடிச்சிருக்கோன்னு என்னுடைய கொடுத்து 10 நிமிஷத்தில் கண்ணு உள்ளே போயிடுச்சு. ஸோ அவர் ரொம்ப, எங்கள் மாமனாருக்கு வேறு ரொம்ப வேண்டியவர்னு அவர் சொன்னதுனால எனக்கு அவர் மேலே ரொம்ப பிரியம். என்னென்னா, அந்த வயசில் ஒரு சுவேகா மாதிரி ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு வேகாத வெயிலில் வந்து நம்மகிட்ட பேசுவார், இந்த மாட்டுக்கு என்ன பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு. அவர் ஒரு நாள் வகுப்பு இது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஃபோன் பண்ணிட்டு, ஐயா உங்கள் மருத்துவமெல்லாம் நல்லா வேலை செய்யும், நான் அந்த மடி நோய்க்கு கேட்டேன், நீங்கள் சொன்னீங்க, நான் 3 நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் மடி வீக்கம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியல. நான் அப்போ உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் சொன்னேன், சோத்துக்கத்தாழை போட்டிங்களா, மஞ்சள் தூள் போட்டிங்களா, சுண்ணாம்பு போட்டிங்களா, எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஐயா செஞ்சேன். தண்ணியாக கரைச்சி தடவும் போது கீழே சொட்டுச்சான்னு மடியில் தடவும் போது, அப்புறம் அந்த பக்கம் ஃபோனில் மடியிலையான்னு ஃபோனை வச்சுட்டாரு. நாக்கில் தடவி விட்டார் மருந்தை. இப்போ புரியுதா, நான் எல்லாம் சொன்னது ரைட்டு, ஆனால் மருந்து எங்கே போடணுங்கிறத ஒரு காதில் வாங்கலை. ஆனால் நான் ஏன் அவரை பெரிய மனுஷன்னு இப்போ சொல்கிறது வந்து, அவர் வந்து வயசானவர் வந்தாருங்கிறதுக்கு இல்லை. 2 மாதம் ஆச்சு, இதே மாதிரி ஒரு 2 மணிக்கு வேகாத வெயிலில் வந்து என் வயசுக்கு என்ன அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஐயா, நீங்கள் என்ன மாதிரி மருத்துவம் வச்சுருக்கீங்க, நான் அந்த தப்பை பண்ணி அந்த மாட்டை சரி பண்ணி நான் பாருங்கன்னு ஒரு பேப்பர் எடுத்து வைக்கிறாரு. 22 பேர் ஃபோன் நம்பரோட இவ்வளவு பேருக்கு நான் அந்த மருத்துவத்தை கொடுத்து சரி பண்ணிட்டேன். எனக்கு கண்ணு கலங்குது. இப்போது அந்த காலகட்டத்தில் என் மருந்து வேலை செய்தான்னு சொல்வதற்கு ஒரு ஆளை தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது, இன்னைக்கு 6 லட்சம் மாட்டுக்கு சொல்கிறோம். ஆனால் அன்னைக்கு எனக்கு ஃபீட்பேக் வேணும், என்ன நடக்குது, எப்படி வருது, அதுதான் ஆராய்ச்சி தளம் களம். 22 மாடு ஃபோன் நம்பரோட கொண்டாந்து கொடுக்குறாரு. அதெல்லாம் கடவுள் மாதிரி. இந்த மருத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அவருடைய பங்களிப்பு. இது ஒரு பக்கம். வேடிக்கையான திருப்பூர் கதை கேளுங்க, நிறைய இருக்கு நடுவில், அதுக்குள்ள உங்களுக்கு மனசில் பதியறதுக்கு. மடிநோய் ஒரு மருத்துவத்தை மட்டும் சரியாக செய்தால் பால் பண்ணையில் நஷ்டம் கிடையாது, முதல் வரி. 2வது, 100 மருந்து பொருள் பயன்படுத்த வேண்டிய அந்த சூழ்நிலையில் 85 விழுக்காடு மருந்தே தேவை இருக்காது. எவ்வளவு மிச்சம் பாருங்கள். இது வந்து ஆராய்ச்சி முடிவு. அதனால் அந்த சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சள் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது திருப்பூர்லேருந்து ஒருத்தர் பேசினார். எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியல, நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா வசனம் மாதிரிலாம் சொல்லாதீங்க, என்ன செஞ்சீங்கன்னு ஒன்று என்னால் கண்டுபிடிக்க முடியலைங்க அவர் என்ன பண்ணாருன்னு. ஆனால் மடி நோய் சரியாகலை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கரைச்ச மருந்தை ஒரு டம்ளரில் ஊற்றி ஒவ்வொரு காம்பாக நனைச்சி எடுத்திருக்காரு. இது கற்பனை பண்ண முடியுமாங்க யாராவது? விவசாயிகள் வந்து தினைக்கும் அவர் விவசாயின்னா திருப்பூரில் உங்களுக்கு தெரியும், எல்லாரும் தொழிலில் ரொம்ப முன்னேற்றமாக இருக்க ஒரு மாவட்டம். இது மாதிரிலாம் தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை வந்து இப்படி பேசுகிறேன். இதுக்கு அடுத்தது, எத்தனை வேலை போடுவது? 8லிருந்து 10 வேலை. இப்போது இந்த எத்தனை முறை போடுவது? 8லேருந்து 10 முறை அப்படி போட்டிங்கன்னா இருக்கும்.
பஞ்சவர்ணம்னு சொல்லிட்டு ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர் திருச்சியில் இப்போ ஓய்வு பெற்றிருப்பாங்க, அநேகமாக தெரியல. அவர் எனக்கு சொன்னார், சார் ஏன் சார் நீங்கள் வேறு, நான் காலையில் மடி நோய் வந்துச்சுன்னா சாயந்தரம் சரியாக போயிடும் சார்ண்ணா. என்ன பண்ணீங்க? என்ன உங்கள் மருந்து தான் சார், காய கழுவி கரைச்சி போட்டுக்கிட்டே இருப்பேன் கறந்து. அவ்வளோதானங்க வைத்தியம். தடவுனோடனே காஞ்சிரும் 10 நிமிஷத்தில். அந்த பக்கம் போயிட்டு வந்து திருப்பி கழுவ வேண்டியது, நல்லா தண்ணி அடித்து விட்டு கறக்க வேண்டியது, மருந்தை கரைக்க வேண்டியது, தடவ வேண்டியது. காலையில் மடி நோய் வந்தால் சாயந்தரம். இது யார் கையில் இருக்குது? இப்போ மருந்து மடி நோய் சரியாவது உங்கள் கையில் இருக்கு. சரி, அடுத்தது தடுப்புக்கு சொல்லிட்டேன், மடி நோய்க்கு சொல்லிட்டேன், மாடு சனியாக இருக்கும்போது போடுறது சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து காம்பில் வந்து அம்மை இதெல்லாம் வரும். எல்லாம் புத்தகத்தில் இருந்தால் கூட நீங்கள் காதில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை செயல்படுத்தும் போது ஈஸியாக இருக்கும். மடியில் காம்பு வெடிப்பு வந்துச்சுன்னா சீரகம் வெந்தயம் ஒவ்வொரு ஸ்பூனை ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சிட்டு, பூண்டு 2 பல், மஞ்சத்தூள் 2 ஸ்பூனு, துளசி, குப்பைமேனி, வேப்பங்கொழுந்து, திருநீற்று பச்சிலை ரொம்ப முக்கியம். இதே மருந்தை மறு, வெடிப்பு, காம்பு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். எல்லாம் இருக்குது. மடி, காம்பு, வெடிப்பு உங்கள் காதில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் செயல்படுத்தும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது மடியில் நீர்க்கோர்வைன்னு ஒன்று வரும். மாடு கண்ணு போடுறதுக்கு முன்னாடியும் வரும், கண்ணு போட்ட உடனே வரும், அப்படியே இருக்கும். அதுக்கு ஒரு அருமையான ஊசி இருக்குது. ஒரு ஊசி போட்டோன்னே கப்புன்னு அப்படியே அந்த வீக்கம் வத்திரும். அதோட சரி பாலும் வத்திரும். அது எல்லாருக்கும் தெரியும். லாசிக்ஸ் அந்த நீர் போகலைன்னா பிரித்து விடுற அந்த ஃபிரோசமைட் தான் கொடுப்பாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, நானும் அதுதான் படித்தேன், நானும் கூட அதெல்லாம் பயன்படுத்தியிருக்கேன். தெரியாது, வேறு மருத்துவம் தெரியாதப்போ அதனால் அதை பண்ணிடணும். அவங்க மேலே யார் மேலேயும் தப்பு கிடையாது. நானே அதை பாடமாக எடுத்திருக்கேன். என்னுடைய சப்ஜெக்ட் ஃபார்மகாலஜி தான். அது எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப ஆரவாரமாக பேசி கொடுப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அது பாலை வத்துதுன்னு சொல்லும்பொழுது அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை எனக்கு வரல. ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கான ஒரு வரும்போது நல்லெண்ணெய், அதில் இது என்னது, பூண்டு 4 பல்ல சீவி போட்டு, மஞ்சத்தூள் ஒரு கை போட்டு லேசாக சூடு பண்ணி அந்த எண்ணெயை கை பதத்துக்கு எடுத்து மடியை ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு வட்டமாக இங்கேருந்து இது வரைக்கும் வீங்கியிருக்கும், நெஞ்சு வரைக்கும் அப்படியே தேய்க்கணும். அது கீழே சொட்டக்கூடாது, எண்ணெய் வீணாயிரும். நல்லா கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அது மாதிரி ஒரு 3 தடவை போட்டிங்கன்னா சரியாக போயிடும். கூடவே வந்து மாடை வந்து இன்னும் ஒரு வேளை கூட கறக்கலாம், கண்ணூட்டியை வச்சு ஊட்டலாம். கண்ணு போடாத மாட்டுக்கு வரும்பொழுது வெறுமனே அதை மட்டும் பண்ணணும். இப்போ இந்த 3-4 நோய்களுக்கு மருந்தே கிடையாதுங்க. உலகத்தில் எங்கேயுமே மருந்து கிடையாது. அப்படி போட்டால் அதனால வரக்கூடிய நன்மை ரொம்ப குறைவு, தீமை ரொம்ப அதிகம். இதை ரொம்ப ஓடுற ஓட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் அந்த மருத்துவத்தினுடைய சிறப்பு. மடிநோயை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து ஒரு குச்சி, வேப்பம் ஈர்க்கு. அதை இலையை உருவிட்டு கீழே அடி காம்பு தடிமனாக இருக்கும், ஒரு 2-3 அங்குலத்தை விட்டு மேலே கத்திரிக்கோலை வச்சுட்டு வெண்ணெயையும் மஞ்சத்தூளையும் குழப்பி, அப்படியே காம்பு, இதான் காம்பு, கொஞ்சம் மஞ்சள் வெண்ணெயை குழப்புனதை வச்சுட்டு இப்படி ஏற்றி அப்படியே வச்சிடணும். கீழே விழுந்தா இதை எடுக்கக்கூடாது. வேப்ப மரத்துக்கா பஞ்சம், எடுத்து போட்டுக்கலாம். ஒரு டாக்டர் வந்து குஜராத்தில் வந்து என் காரில் ஏறி நீங்கள் வேறு வைத்தியம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார்ல, அவர் எந்த நோய்க்கு மருத்துவம் கேட்டார் தெரியுங்களா? இதுக்கு தான். ஏன்னா அங்கே வந்து இந்த சிந்து, தற்பார் கூட கொஞ்சம் மேலே இருக்கும், சாய்வெல்லாம் இது வந்து கீழே இருக்கும், காம்பு தொங்கும், அப்படியே அடிபட்டுரும். அப்போ அவர் கேட்டது, சார் எங்கள் மாட்டில் எல்லாம் காம்பு அடைப்பு இருக்குன்னு, வாங்க நீங்கள் அடுத்த தடவை இறங்குறப்ப சொல்கிறேன்னு வேப்ப மரத்து குச்சியை படிக்கிட்டு வந்து அதை அப்படியே போட்டேன். நீங்கள் அந்த வீடியோ டெய்லி நாலேஜ் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா அதே வீடியோ தான் இருக்கும். அப்படியே திருகாணி போட்ட மாதிரி போட்டணும், கொலுசுக்கு திருகாணி போடுற மாதிரி போடணும், சொருவக்கூடாது, குத்திரும், போய் திருப்பி புண்ணாயிரும். காம்பில் எக்காரணம் கொண்டு அவர் எவ்வளவு பெரிய படிச்சிருந்தாலும் சரி காம்பில் ஊசி போடுறதுக்கு யாரையும் விடாதீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். காம்பில் வந்துங்க மடிப்பாக இருந்து பாலை கொடுத்து அந்த இது மூடும், மடிப்பாக உள்ளே இருக்கும். நீங்கள் ஊசி குத்தும்போது நம்ம முதலாளி நமக்கு ஊசி நல்லதுக்கு போடுறாருன்னு சொல்லி மாடு அப்படியே கொடுத்துக்கிட்டு நிற்குமா? எது கூச்சப்படும்ல. இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே ஒரு குத்து, அங்கே ஒரு குத்து, அப்படியே புண்ணாயிரும். அவன் உடனே மாட்டை விற்றுருவாங்க. மாடு நல்ல சினையாக இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, சார் மடி நிறையா பால் இருக்குது, கறந்தா பால் வரல.
என்ன கேட்ட ஊசியை நான் இல்லை சார் இப்போ தான் வாங்கிட்டு வந்து 10 நாள் ஆச்சுமா. அதனால் நம்மளால் ஒன்றும் கறவை மாட்டை போய் கறந்து பார்க்க விடுவாங்களா? கண்ணு போட்டு 4 காம்பையும் கறந்து பாட்டு வாங்கிட்டு வாங்க. இல்லைன்னா எப்பொழுதுமே கிடேரி சினையாக இருக்கிறத வாங்குங்க, பாதி பிரச்சனை முடிஞ்சுது. அதில் வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும், அவ்வளோதான். நமக்கு நேரம் சரியில்லைன்னா பிரச்சனை எந்த ரூபத்திலே அது வரும், அதனால அதில் குறைவாக இருக்கும். இப்படி மடிநோய் சார்ந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் மடிநோய்க்கு வாய்வழி மருத்துவம் ஒன்று இருக்குது. காம்பு வீங்கி இருக்கிறதுக்கு என்னென்னா, எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு ஒரு நேரத்துக்கு 2 பழம் உப்புகளில் தொட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை எலுமிச்சம்பழம் கொடுக்கணும். அது மாதிரி 3லேருந்து 5 நாள் வெளியில் சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சள் தடவுறதும் 5 நாள் தடவணும். இப்போ சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சார் ரோஸ் கலரில் இருக்குது சார் பால், நல்லதாக போச்சு, அப்படியே கறந்து ரோஸ் மில்க்குன்னு அப்படியே வித்துடலாமே அப்படின்னு. கஷ்டம் பாருங்கள். ரத்தம் வந்துச்சுன்னா கடுமையான மடிநோய் வரப்போகுதுங்கிறதுக்கு அடையாளம், இல்லை வந்துருச்சுன்னு அடையாளம். மடிநோய்க்கான மருத்துவத்தை தீவிரமாக செய்து கொண்டு என்ன பண்ணணும்னா, இப்போது மடியை நல்லா காம்பை எப்பொழுதும் போல் கறந்து விட்டுட்டு எலுமிச்சம்பழம் கொடுப்பது கூடவே கருவேப்பிள்ளையும் முருங்கைத்தலையும் ஒரு 5 கைப்பிடி அரைச்சி நாடு சர்க்கரையில் இப்போ செஞ்சு 3 வேளை இடைவேளையில் எலுமிச்சம்பழம் கருவேப்பிள்ளை முருங்கைத்தலை 24 மணி நேரத்தில் பால் வெள்ளையாயிரும். தொடர்ந்து 3 நாள் வைத்தியம் பண்ணணும். மடிநோய் முழுசு முடிஞ்சிடுச்சு. ஒரு வருடத்திற்கு இந்த மடிநோய் மட்டும் ஒரு பண்ணையாளர் ஒரு 4 மாடு வச்சுருந்தாருன்னா சராசரியாக 1 லட்சம் ரூபாய் மருந்து பால் இழப்பு இது வருது. 1 லட்சம் ரூபாயை நீங்கள் பால் விற்று சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இழப்பை தடுக்க முடியும். அது ஒரு ஆங்கிலத்தில் இந்த பொருளாதாரத்தில் சொல்லுவாங்க, பணம் சம்பாதிக்கிறது ஒன்று, செலவு பண்ணாமல் இருக்கிறது இன்னொன்று. ஆமாம், பணத்தை செலவு பண்ணாமல் இருந்தால் மிச்சம் தானே. ஸோ இந்த பார்வை உங்களுக்கு வரணும், சரியாகணும். எப்படி சரியாகணும்? அவங்க அதோட அந்த பக்கம் துண்டை காணும் துணியை காணும் ஓடி வரணும் நம்மக்கிட்ட. நீங்கள் எங்கேயாவது போய் மருந்து படிச்சுட்டு வாங்க, சார் எனக்கு மடிநோய் பண்ணால் பால் வரணும் அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் ஒரு மக்கள் இயக்கமாக வர்றப்ப அவங்க சாதாரணமாக இதெல்லாம் என்னென்னா போனால் போகுதுன்னு மருத்துவம் சொல்கிற நிலை மாறிவிட்டது. இன்னும் முழுமையாக மாறணும்னா இந்த மருத்துவத்தினுடைய தன்மையை அவர்கள் உணர வேண்டும். இதெல்லாம் இந்த மாதிரி யாருக்கும் அந்த நம்ம இங்கே சாதாரணமாக கிராமத்தில் மூதலிக்கிறதுமாங்க, அதெல்லாம் நம்ம வேண்டியதில்லை. அது எல்லாமே பூரா எல்லாம் பண்ணி அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க கையில். அவங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, இத்தனை மாநிலத்தில் இருக்கவங்க புண்ணியமூர்த்திக்கு சாதகமாக ஏதாவது சொல்லுவாங்களா? அவசியம் என்ன இருக்குது அவங்களுக்கு? இங்கே இதுலேருந்து கேரளாவிலேருந்து சிக்கிம் மாநிலம் வரைக்கும் இதுதான் முக்கியமான ஒரு மருத்துவம். அடுத்தது இது போடுங்க, சீரகம், வெந்தயம், மிளகு 10 கிராம், பூண்டு 2 பல்லு, மஞ்சத்தூள் 2 ஸ்பூனு, நாட்டு சர்க்கரை 2 கைப்பிடி, ஒரு தேங்காய் துருவல் தனியாக இருக்கணும். சீரகம், வெந்தயம், மிளகை ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதை அரைக்கணும். அதை அரைச்சி ஒரு மாதிரி மையாக வந்த பிறகு பூண்டு, மஞ்சள், நாட்டு சர்க்கரையை போட்டு அரைச்சி வலித்து எடுத்து தேங்காயை திருவி போட்டு கையால் பிசைஞ்சு ஒரு 7 மாத குழந்தைக்கு சோறு ஊட்டுவது போல் தலையை தூக்கி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டணும். தேங்காயை சேர்த்து அரைச்சால் வேலை செய்யாது. அது மாதிரி செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் 4 நாள் 5 நாள் வரைக்கும் மாடு சாப்பிடாது. நான் என்னுடைய கணிப்பு 2005 டாக்டர் நெடுஞ்செழியன்னு இங்கே பாப்பா நாட்டுக்காரரு டாக்டர் இருக்கார். அவர் சொன்னார், சார் மற்ற எல்லாம் பார்க்குறோம், அந்த 2005 தான் மாடு 1 2 குத்தாலம் அந்த பகுதியிலலாம் இறந்துருச்சு. அது வரைக்கும் மாடு இறக்காது, கோமாரியில் மாடெல்லாம் இறக்காது, செனை பிடிக்காது, தொத்தலாக இருக்கும். அப்புறம் பார்த்துட்டு 1 வருஷம் வச்சுருந்துட்டு விட்டுருவாங்க. தோல் பார்த்தாலே தெரியும் இது கோமாரி வந்த நோயின்னு, அந்த மாடுன்னு. ஸோ அப்படி இருந்தது. அவர் சொன்னார், இங்கே பகுதிகளெலாம் கிராமங்களில் சில பேர் மஞ்சக்கிழங்கையும் தேங்காயும் அரைச்சி கொடுக்குறாங்கன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் நான் உருவாக்கின மருத்துவ முறை இது. கொஞ்சம் கொஞ்சமாக எதெல்லாம் போட்டால் 100%. எங்களுடைய கண்டுபிடிப்பு அந்த நேரத்தில் நான் நேரடியாக கள ஆய்வு செஞ்சதில் என்னன்னா, 24 மணி நேரம் 3 வேளை நீங்கள் இன்றைக்கி ஆரம்பித்து கொடுத்துட்டிங்கன்னா மறுநாள் காலையில் வைக்கோல் போன்ற கடினமான பொருளை நாள் ஒழுகி இங்கெல்லாம் புண்ணு இருக்கிற மாடு 3 வேளை மருந்து. என்னென்ன பொருள்? சீரகம், வெந்தயம், மிளகு, பூண்டு, மஞ்சள், நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல். தேங்காயை அரைச்சிங்கன்னா வேலை செய்யாது. ஒரு
பையன் புனவாசல் பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு பையன் பேசும்போது எனக்கு தெரியல, 15 வயசு தான் ஆகுதுன்னு சொன்ன. அப்படி அந்த பையன், சார் ஒரு வாரமாக போடுறேன் சார், ஒன்றும் இல்லைன்னு. என்னையா பண்ணன்னு ஒன்று ஒன்றா சொல்லுன்னா, கிரிக்கெட் பந்து மாதிரி ஒன்று ஒன்றையும் உருட்டி மாட்டை அப்படியே தூக்கி உள்ளே போட்டான். என்ன செய்யக்கூடாதுங்கிறது சொல்கிறேன் பாருங்க. இங்கே தான் அது சூட்சுமமே இருக்குது. கோமாரிக்கு மட்டும் இல்லை, எல்லா மருத்துவத்தையும் வாய் வழியாக கொடுக்கும்போது இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். கோமாரியை பொறுத்த வரைக்கும் 100% இங்கே தான் அது. அந்த தேங்காய் தாய்ப்பாலுக்கு அடுத்து ஒரு நன்மை செய்யும் பொருள் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயம்னு வந்தால் தேங்காய் தான் முன்னாடி வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. தேங்காயை மருத்துவத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம அதை பயன்படுத்துறது ஒரு சட்னிக்கும் மசாலாவுக்கும் பயன்படுத்துறதுனால மருந்து பொருளுங்கிற எண்ணமே நமக்கு இல்லாமல் போச்சு. இப்போ இதை அது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 3 நாள் தொடர்ந்து இதில் என்ன கேட்பாங்க, சார் வராத மாட்டுக்கு 1 வேளை 2 வேளை, வந்த மாட்டுக்கு 3லேருந்து 4 வேளை, மொத்தம் 5 நாள். இப்போ இது எப்படி வருதுன்னா, இப்படி சுற்றி அடிக்குது. அந்த நுண்ணுயிரி பரவல் எப்படின்னா, முன்னாடியெல்லாம் அப்படி வந்துச்சுன்னா அப்படியே போயிடும், இனிமேல் இருக்காதுன்னு சொல்லுவோம். இப்போ இன்றைக்கி திருச்சியில் இருக்குது. இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. நான் கேரளாவில் இருந்துச்சு 3 மாதத்துக்கு முன்னாடி. எனக்கு ஃபோன் வரும், நம்ம அதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அடுத்து கோயம்புத்தூர் வரும்னு பார்த்தா கோயம்புத்தூர் வரல, தருமபுரிக்கு வந்துச்சு. தருமபுரியிலேருந்து திருவள்ளூர், சென்னையில் கொஞ்சம் இருந்தது. நேராக பார்த்தா அதிகமாக எங்கே இருக்குன்னா பட்டுக்கோட்டை பேராவூர்னிங்கிறாங்க. பட்டுக்கோட்டை பேராவூரில் தான் நிறைய மாடுகள் இழப்பு வந்துச்சு. இப்போ இது எப்படி செயல்படுதுன்னே கண்டுபிடிக்க முடியல. மனிதர்களுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டது. ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 மைல் தூரம் தான் பயணிக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த நுண்ணுயிரி. பக்கத்து மாட்டுக்கு வருமானா என்ன அர்த்தம்? அது 30 மைல் போகிறது 3 அடியில் போவாதா? அதுக்கு அடுத்தது கடல் எந்த விதமான தடுப்பும் இல்லாமல் இருந்தால் கடல் வழியில் 300 கிலோமீட்டர் போகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நாளையில் 24 மணி நேரத்தில். நீங்கள் நல்லா பார்த்துங்க. தை மாதம் குளிருதுன்னு சூரியனுக்கு கொடை பிடிக்கிற மாதிரி எங்கேயாவது போய் குளிர் வராமல் அடைக்க முடியுமா? தஞ்சாவூரில் எங்கேயாவது வடக்கு வாசலில் போய் நம்ம நல்லா கம்பளியை போத்திக்கிட்டு மூலிகை மருத்துவம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? குளிரையும் சூரியனையும் தடுப்பதில்லை, கொடை பிடிப்பது போல் நம்மளை பாதுகாத்துக்கிறது, ஒரு இதை போட்டுக்கிறது. அந்த மருத்துவத்தினுடைய சிறப்பு. இந்த கோமாரி நோய் தடுப்பதற்கு இந்த மருத்துவம் கேரளாவில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதுனால அவங்க சொன்னாங்க, சார் இந்த நோய் வந்த பிறகு சரி பண்ணுறது ஒன்று, வராமல் அங்கே கேரளாவில் இட பற்றாக்குறையினால அடுத்தடுத்த வீட்டில் 10 மாடு 20 மாடு 10 மாடு 20 மாடு பள்ளத்தில் நிற்கும். அப்படியே அதுக்கு பின்னாடி அடுத்த வீடு, ஒரே பகுதியில் ஒரு இடத்துல 100 மாடு இருக்கும். 2 பேரும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. பயங்கர பாதிப்பு. 5000 மாடுகள் இறந்துருச்சு. உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி 2013 அவங்க தான் முதல்ல நம்ம இதில் கூட இப்போ தான் அடித்து கொடுத்துருக்காங்க. 2013 கேரள அரசு அந்த இயக்குனர் இந்த மாதிரி இன்னார் டாக்டர் புண்ணியமூர்த்தி ஆய்வு செய்து வெளியிட்ட இந்த மருத்துவ முறையையும் சேர்த்து பயன்படுத்துங்கள்னு. இந்த வெற்றி, இந்த மருத்துவத்தை கோமாரி நோய்க்கு உலகத்தில் எங்கேயுமே மருந்து இல்லைங்கிற சூழ்நிலையில் அதை சொல்கிறோம். மடி நோய்க்காவது 10ல் 2 எதை போட்டாலும் சரியாகும். இது எது போட்டாலும் சரியாகாது, இது ஒன்றுக்கு தான் சரியாகும். இந்தியா முழுக்க இதை பயன்படுத்துகிறார்கள். நான் சொன்னேன் இல்லையா, 12 மொழிகள்லையும் இது மொழிபெயர்க்க போகுது. ஆபட் கம்பெனி, அமெரிக்க கம்பெனி, இந்தியாவில் ஒரு 4 கம்பெனியில் பால் பவுடர் வாங்குகிறாங்க. அவங்க சார்பாக ஒரு 60-70 டாக்டர்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அப்போது அந்த துறையில் இருக்க ஒரு டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சார் நீங்கள் 24 மணி நேரம், எங்கள் மாடெல்லாம் 12 மணி நேரத்துலேயே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு. எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அமெரிக்காவில் அம்மா வந்திருக்காங்க, 33 வருஷமாக கம்பெனியில் இருக்கிறவங்க. நான் சொல்கிறேன் 24 மணி நேரம் கழித்து தான் சாப்பிடுவோன்னு. அவர் என்ன சொல்கிறாரு? அதுதாங்க மருத்துவம். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது, மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல போயிருக்கோம். உங்களுக்கு தெரியும், சர்பஞ்ச்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்து தலைவரை. அவர் அவர் வந்தோடனே கேட்டேன். அவர் மராத்தியில் பேசுகிறத எனக்கு மொழிபெயர்த்தாங்க. அந்த ஊர் மருந்து கடை வைத்திருப்பவர், ஃபார்மசி ஓனரு நம்ம நோட்டீஸை அடித்து யாராவது மடி நோயின்னு வந்தால் இந்த மருந்தெல்லாம் வேணாம் இதை கொடுன்னாரு. கைத்தட்டலையா? இதுதாங்க பண்பு. அவர் 50,000 1 லட்சம் மருந்து விற்கிறத யோசிக்கலை. ஏன்னா அந்த மக்களாக அவர் யோசிக்கிறார். இந்த மாடு இறந்து போச்சுன்னா
அது எவ்வளோ ஒரு பெரிய இது, ஒரு நல்ல மருந்து இருக்குது கொடுப்போம்னு சொல்லி அவர் சொல்கிறார். எனக்கு வந்து மருந்து கடைக்காரர் சொன்னார்னு சொன்னார். 42 மாடு இருந்துச்சு. 42 மாடுக்கு நோய் வந்துருச்சு. 42 மாடும் 6 மாதத்துல திருப்பி செனை பிடிச்சிது. அதுதான் உங்களுக்கு வந்து முக்கியம். அதில் மருத்துவம், செயல்பாடு, தொடர்ந்த செயல்பாடு. அதுக்கு அடுத்தது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கழிச்சல். கழிச்சலுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. நான் ரொம்ப எளிய ஒரு வழிமுறை சொல்கிறேன். ஒன்று வந்து கத்திரிக்காயை கம்பியில் குத்தி சுடணும். அது புத்தகத்தில் இல்லை. அது வந்து எழுதிக்கிங்க, இல்லை மனசில் வாங்கி வச்சுங்க. புத்தகத்தில் கொடுத்துருக்க முறை ஒரு நல்ல முறை. சீரகம், வெந்தயம், கசகசா, மிளகு, மஞ்சள், பெருங்காயம் எல்லாம் வறுத்து ஆற வச்சு அதோட வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அரைச்சி கொடுக்குறது அது முறை புத்தகத்தில் இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் நிறைய நேரங்களில் ஒரு எளிய மருத்துவ முறைன்னு வரணுங்கிறதுக்காக அது வந்து அறிவும். கத்திரிக்காயை கம்பியில் குத்தி நெருப்பில் வாட்டணும். இப்போ தான் எல்லாருக்கும் பார்பெக்யூ தெரியும். சின்ன பிள்ளைங்க கூட எல்லாம் அப்படியே நல்லா வெந்துடும். எடுத்து ஆற வச்சுருங்க. காம்பை நறுக்கிட்டு கொழுந்து இலையா கொய்யா இலை. கொழுந்து இலை என்ன நிறத்தில் இருக்கும்? ஒரு மாதிரி இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதோடு சேர்த்து கத்திரிக்காய் வெந்ததை அரைச்சி நாடு சர்க்கரையில் பிசைஞ்சு ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை கொடுத்தீங்கன்னா 90 விழுக்காடு கழிச்சல் வந்து சரியாயிடும். நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது, சார் நாங்கள் வந்து மாட்டுக்கு சமைச்சு போடுறதுக்காக, அதுவே தப்பு. மாட்டுக்கு எந்த பொருளும் சமைச்சு கொடுக்கக்கூடாது. மனிதர்கள் உண்ணுகின்ற எந்த உணவும் கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடாது. சமைத்த பொருளை எக்காரணம் கொண்டு மாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. மாவு பண்டங்களை தேவையில்லாமல் அதிகமாக கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் கூடாது கூடாது கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அரிசி மாட்டுக்கு எடுத்துட்டு சும்மா அப்படியே சாக்க சுருட்டி வச்சுருந்தோம். இந்த செனை ஆடு போய் ஒரு எவ்வளவு சாப்பிட்டதுன்னே தெரில சார். ஆடு எப்படி சாப்பிடும் அரிசியை? அது எஃப்சிஐ ரோட்டில் ஒன்றா பொறுக்கி சாப்பிட பழக்கியிருக்க ஆட்டுக்கு நீங்கள் சாக்கலாம் அரிசியை வச்சா லவக்குன்னு அப்படியே சாப்பிட்டுச்சு. ஆட்டை காப்பாற்றவே முடியாது. அவ்வளோ அரிசி சாப்பிட்டுச்சுன்னா மாடாக இருந்தாலும் பிரச்சனை தான், நம்ம மருத்துவத்தை தவிர. வெற்றிலை 10, இஞ்சி 100 கிராம், பெருங்காயம் 2 ஸ்பூனு, வரமிளகாய் 2, பிரண்டை 1 கைப்பிடி. வெத்தலை, இஞ்சி, பெருங்காயம், வரமிளகாய், பிரண்டை எல்லாம் அரைச்சி நாடு சர்க்கரையில் பிசைஞ்சு அரை மணிக்கு ஒரு முறை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நாக்கில் தடவி தடவி கரைச்சி ஊற்றக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் மாடுகளுக்கு வாய் வழியாக ஊற்றி விடக்கூடாது. நாக்கில் தடவி தான் கொடுக்கணும், எந்த பொருளாக இருந்தாலும் சரி. சார் வெத்தலை, இஞ்சி, பெருங்காயம், வரமிளகாய், பிரண்டை 5 வெத்தலை எல்லாத்தையும் அரைச்சி நாடு சர்க்கரையில் பிசைஞ்சு நாக்கில் தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி நீங்கள் ஒரு நாள் முழுவதும் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா அந்த வயிறு உப்புசம், வயிறு பொறுமல், இந்த மாதிரி அரிசி சாப்பிட்டது எல்லாத்தையும் சரி பண்ணும். இது ரொம்ப எளிமையான ஒரு மருத்துவ முறை. அதுக்கு அடுத்தது செனை பிடிக்காத மாடுகளுக்கு 20 நாளைக்கு ஒரு தடவை கத்தணும். அப்படி இல்லைன்னா அது நிறைய அதுக்கு வேலை இருக்குன்னு அர்த்தம். அந்த கத்துறதும் வந்து 24 மணி நேரம் தான் அந்த செனை தருண அறிகுறிகள் இருக்கணும். அதுக்கு மேலே வந்தாலும் அந்த மாடு செனை பிடிக்காது. நிறம் வந்து கண்ணாடி தேங்காய் எண்ணெய் மாதிரி இருக்கணும். வேறு எந்த நேரமாக இருந்தாலும் செனை பிடிக்கும். இந்த 3ம் சரியாக இருந்து 20 நாளைக்கு ஒரு தடவை வருது சார், கண்ணாடி மாதிரி வலு அடிக்குதுன்னா முள்ளங்கி, சோற்றுக்கற்றாழை எல்லாமே புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் சும்மா கவனிச்சிக்கிங்க, அவ்வளோதான். முள்ளங்கி, சோற்றுக்கற்றாழை, முருங்கை, பிரண்டை, கருவேப்பிலை 5 மூலிகை. முள்ளங்கி வந்து காலையில் 1, சாயந்தரம் 1, 4 நாளைக்கு. அடுத்தது சோற்றுக்கற்றாழை காலையில் 1, சாயந்தரம் 1, 4 நாளைக்கு. அடுத்தது முருங்கைத்தழை 4 கைப்பிடி அரைச்சி வெள்ளத்தில் பிசைஞ்சு நாக்கில் தடவி கொடுக்கணும், காலை மாலை. அடுத்த 4 நாள் 12 நாள் ஆச்சு. அடுத்தது பிரண்டை 4 கைப்பிடி அரைச்சி நாடு சர்க்கரை பிசைஞ்சு காலை மாலை. கடைசியாக கருவேப்பிலை ஒரு 4-5 கைப்பிடி எடுத்து அரைச்சி காலை மாலை. 20 நாள் எல்லாம் அந்த எல்லாத்துலேயும் வெள்ளம் சேர்த்தா தான் சாப்பிடும். சோத்துக்கத்தாழை மேலே கொஞ்சம் வெள்ளம் தடவுனீங்கன்னா சாப்பிடும், இல்லைன்னா கசப்பில் எல்லாத்தையும் வெளியே துப்பிடும். நீங்கள் அதை அரைச்சி கரைச்செல்லாம் ஊற்றக்கூடாது. அதே மாதிரி முள்ளங்கியும் வந்து நல்லா கழுவிட்டு உப்பு வெள்ளத்தை மேலே தடவுனீங்கன்னா அது வெள்ளம் உப்பு கடிக்கும், அதுக்குள்ளே அது எல்லாம் அப்சார்ப் ஆகிரும், அது போயிடும்.
இந்த முறை பிரகாரம் இந்த வரிசையில் தான் செய்யணும். நீங்கள் பாட்டுக்கு நினச்சது இன்றைக்கி முள்ளங்கி கிடைக்கல சார், நான் வந்து பீட்ரூட் கொடுத்தேன், சவுச்சோ கொடுத்தேன் எல்லாம் சொல்லாதீங்க. காய்கறி கடை வச்சுருக்கோன்னு கண்டதை கொண்டாந்து பூச்சி மருந்து எடுத்ததெல்லாம் மாட்டு எந்த ஒரு பொருளையுமே தேவையில்லாமல் வந்து நீங்கள் ஏதோ கண்ணுக்கே தெரியாத ஒரு புது மரம் எங்கேயோ வாங்கிட்டு வந்தது மரம் கழிச்சிருக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு போட்டிங்கன்னா வீணாக போயிடும். தெரியாததையோ தெரிந்த பொருட்களையும் கூட அளவோடு கொடுத்து பார்க்கணும். முடிஞ்சதுங்களா? எதுங்க எல்லாமே அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு மூலிகை தாங்க. ஒன்று 4 நாள் தனித்தனியாக கொடுக்கணும். எதையும் கலக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு மூலிகை தனியாக தான் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்ன சார் நீங்கள் பாட்டு சகட்டி மணிக்கு முள்ளங்கிங்கிறீங்க, சோத்துக்கத்தாழைங்கிறீங்க, முருங்கை பிரண்டைக்கு இதெல்லாம் என்ன இது? நீங்கள் வந்து என்ன நம்பி செய்யலாம், அது வேறு விஷயம். ஆனால் நான் இதை முத ஒரு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்க காலத்தில் சொன்னோன்னே எல்லாம் பெரிய சயின்டிஸ்ட்டு ரொம்ப என்னை வந்து என்ன அவங்களுக்கு இதை விட என்னை அவமானப்படுத்துறதுக்கு அவங்களால முடியாது. ஆனால் அவங்க என்னை அவமானப்படுத்தணும்னு செய்யலை, நான் வந்து அறிவியலை அவமானப்படுத்தினதா அவங்க நினச்சி ரியாக்ட் பண்ணாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஐயோ அந்த ஆள் ஒரு ஆள் இருந்துக்கிட்டு இத்தனை நோய்க்கு சொல்கிறாரு, நீங்களாம் 15 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி ஒன்று கூட கண்டுபிடிக்கலேன்னு கேட்குறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவம் சார்ந்த மரபு வழி மருத்துவத்தினுடைய தன்மை அவ்வளவு சிறப்பு. அவ்வளவு ஆய்வு பண்ணி அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சி அதை எழுதியிருக்காங்க. ஆனால் எங்கேயுமே இந்த மாதிரி மருத்துவ முறைகளை ஒரு புத்தகத்தில் இதுக்கு முன்னாடி யாரும் எழுதி அதுலேருந்து அப்படியே எடுத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. பல செய்திகளை ஒருங்கிணைச்சு வரும்போது ஒரு அந்த ஃபார்மகாலஜி ப்ரொஃபஸருங்கிற முறையில் நான் சில விஷயத்தை உணர்ந்திருக்கேன். அது எல்லாத்தையும் விட ஒரு இயற்கை விவசாயிங்கிறவங்க வந்து விவசாயம் பண்ணியிருந்தால் தான், எப்போ யூரியா சல்ஃபேட்டு போட்டிருந்தால் தான் இயற்கை விவசாயத்தினுடைய தன்மையை கையில் பிடிக்க முடியும். மொத வர்றவங்களுக்கு வந்து யூரியாவே அடிக்காதவங்களுக்கு இயற்கை எது செயற்கை எதுன்னு தெரியாது. மாதிரி நான் மாடு இன்றைக்கி மாடு கண்ணு போட்டால் நம்ம தான் அதை பிடிச்சி இழுத்து போடுறோம். மாடு மடி இருந்ததுன்னா மடியை கறந்து விடுறோம். மாட்டோடு இருக்கிறோம், அதுக்கு 4 கால் 2 கொம்பு 2 எல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இது எதையுமே பார்க்காதவங்க இந்த ஆராய்ச்சியில் இருக்கிறதுனால தான் சிக்கல். அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அவங்க அந்த நுண்ணுயிரியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பிரித்து மேய்ஞ்சி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அது பற்றிய அறிவு அவங்களுக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவு. இது எல்லாத்தையும் செய்யணும்னா நீங்கள் முதல்ல ஃபீல்டுக்கு வரணும். அவ்வளோதான் நம்ம செஞ்சது, வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போது இந்த நோய்களுக்கான மருத்துவம் சொல்கிறதுல கோமாரி காலுக்குள்ளதில் சில செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு இன்னும் ஸ்திரமாக நம்புறதுக்கு என்னென்ன காரணம், எப்படி ஆய்வு நடந்திருக்குங்கிறத கிடுக்கிட்டுன்னு சொல்லிடுறேன். அதாவது பூண்டு, மஞ்சள், குப்பைமேனி, துளசி, வேப்பங்கொழுந்து, மருதாணி இந்த இலைகளை போட்டு அரைச்சி 1 லிட்டர் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி மருந்து செய்ய சொல்லியிருக்கோம். அது அதில் இருக்குது, புத்தகத்தில் இருக்குது. அந்த எண்ணெயை போடுறதுல என்னென்னா, தண்ணி ஊற்றி எந்த புண்ணையும் கழுவாதீங்க, வேப்பெண்ணெயை எந்த புண்ணுலையும் போடாதீங்க, தேவையில்லாமல் கண்ட ஸ்ப்ரேயை ஓப்பன் ஊண்டில் அடிக்காதீங்க, திறந்த காயத்தில் அடிக்காதீங்க. இந்த எண்ணெயை வச்சே சுத்தப்படுத்துங்க, ஒரு காஞ்ச துணியை வச்சு. எப்பொழுதுமே குழம்புல புண்ணு வந்துச்சுன்னா காடா துணியோ வீட்டில் இருக்கக்கூடிய பழைய வேஷ்டி கைலி இந்த மாதிரி ஒரு பஞ்சு சார்ந்த துணிகளை அப்படியே பேண்டேஜ் மாதிரி சுத்தமாக இருக்கணும். கந்தல்னால் நீங்கள் வந்து அழுக்கு எங்கேயாவது இதில் இருக்கிறதில்ல, துவைச்சு கந்தலானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சுத்தமான துணியை 2 குழம்புக்கு இடையில போட்டு ஒரு பேண்டேஜை கட்டி விட்டுருங்க. ஈ உட்காராமல் தண்ணி படாமல். உங்களையும் என்னையும் கேட்டு புண்ணு ஆறுறதில்லை. ஈ உட்காராமல் இருந்தால் தண்ணி படாமல் இருந்தால் புண்ணு தானாக ஆகும். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? புண்ணு ஆறுறதுக்கெல்லாம் மருந்து யாரும் கண்டுபிடிக்கல. இதை சொன்னால் தான் நான் ரொம்ப பிரச்சனைக்குரியவனாக இருக்கேன். ஏன்னா உண்மைகள் வந்து கொஞ்சம் கசக்கும். உண்மைதான். முடிஞ்சிங்களா? இப்போ திருப்பி இந்த டச்சுக்காரர் வரும்போது எப்போ 400 வருஷத்துக்கு முன்னாடி கேரளா எப்படி இருந்திருக்கும்? இப்பயே இவ்வளவு மரம் எல்லாம் இருக்கு. அவன் வந்தவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருடைய பையன், வேன் ரீக் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மருத்துவ முறைகளை தொகுக்கிறார். ஒரு வால்யூம் எழுதி எல்லாத்தையும் காப்பர் பிளேட்டில் அடித்து இங்கேருந்து நெதர்லாந்துக்கு போய் லாட்டின் மொழியில் எல்லாத்தையும் பதிவு பண்ணுறாரு. திருப்பி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறாரு. திருப்பி வந்து 12 வால்யூம்
நல்ல 12 தொகுப்புகள். அதை வந்து ப்ரொஃபஸர் மணிலாலுங்கிறவர் ஆங்கிலத்திலும், லத்தீன்லேருந்து ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் மொழிபெயர்த்து வச்சுருக்காரு. 12 வால்யூம். அன்னைக்கு உள்ள மருத்துவ முறைகள், அதற்கான வழிமுறைகளை மலையாளம், போர்ச்சுகீஸு, லாட்டின் இந்த மொழிகள்லாம் அவர் பதிவு பண்ணி வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் 2014ஆம் ஆண்டு அந்த நாட்டுக்கு போயிருந்தாங்க. கீழே நான் நிற்கிறது தெரியுதா? அங்கேருந்து தான் கையை காமிச்சாங்க, வாஸ்கோட காமா இங்கேருந்து தான் புறப்பட்டு வந்தாருன்னு. மேலே ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், அதுக்கு தான் இந்த படத்தை போட்டிருக்கேன். அதான் அந்த புத்தகம். 400 வருஷம் கழித்து அதுலேருந்து ஒரு வைத்தியம் கூட அவங்களால பண்ண முடியல. நம்மளை தான் கூப்பிடுறாங்க வைத்தியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு. இதுலேருந்து தெரியுதா உங்களுக்கு? எத்தனை தோசை இட்லி சாப்பிட்டாலும் தமிழ்நாட்டுக்கு வெளியே போனால் தோசை இட்லி மாதிரியா இருக்குது. அதே அரிசி உளுந்து போட்டு தான் பண்ணுறோம். அதில் ஒரு நுணுக்கம் இருக்குல்ல. அந்த நுணுக்கம் என்பது நம்முடைய ரத்தத்தில் இருக்குது, இந்த மரபு. அதுதான் முக்கியம் அதில். அப்போ என்னாச்சுன்னா, இந்த டாக்டர்லாம் வந்தவங்க அது சொன்னால் மத்தியானம் 2 மணிக்கு கைப்புள்ளையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்களாம்மா, என்ன விஷயம், எதை படிக்கிறதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். அது மாதிரி இந்தியாவிலேருந்து டாக்டர்ஸ் எல்லாம் ஹெர்பல் மெடிசின் சொல்கிறதா சொன்னாங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் படிக்கிறீங்கன்னு. இந்த ஊரில் இருக்க மக்கள் அவர்களுடைய நாய், பூனை, மற்ற விலங்குகளுக்கு ஊசி வேணான்னு சொல்கிறாங்க. என்னங்க டாக்டர் சார், ஊசி வேணான்னா எங்கெங்கே போகிறது? நாங்கள்லாம் வெட்டினரி டாக்டர்ஸ் எங்கே போகிறது? இது 2014 நவம்பரில் நடந்துச்சு. அக்டோபர், நான் நவம்பரில் இது போயிட்டோம் நெதர்லாண்ட்ஸு. அக்டோபர் மாதத்தில் 24ஆம் தேதி என்னமோ நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே நம்ம மூலிகை மருத்துவம் பண்ணுறது, மூலிகையே ஆன்டிபயோட்டிக்ஸை குறைக்கணும்னு பார்த்தா வர்ற காலத்தில் ஊசி மருந்து வேணான்னு இந்தியாவில் சொல்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஏங்க, பர்கரு, பீட்சாவெலாம் எங்கேருந்து வருது? அங்கேருந்து தான் வருது. அதே மனநிலை தானே வரும் இங்கேயும். இப்போ ஊசி வேணாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. சார், ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஒரு அம்மா ஹைதராபாத்தில் இருக்காங்க, வயது 70. நான் சார் உங்கள் டாக்டர்லாம் வந்து 5-6 ஊசி போடுறாங்க சார்னு என்கிட்ட வந்து நான் என்ன சொல்கிறது? அவங்க யார்? மெடிக்கல் டாக்டர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களும் ஊசி போடுவாங்க. ஆனால் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போது டாக்டர் மத்தியில் எம்பிபிஎஸ் படித்தவர்களே நிறைய பேர் இயற்கை வேளாண்மையில் மாடு வளர்க்குறவங்க இருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே யாரும் வந்திருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியாது. டென்டிஸ்ட் நிறையா இருக்காங்க. தமிழ்நாடு போகிற ஒரு 15 பேர் டென்டிஸ்ட்டு. டாக்டர் சம்பத், அவர் கூட மத்தியானம் வந்தாலும் வருவார். எல்லாம் இயற்கை முறையில் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியுது. அவர் சம்பத்து, டாக்டர் கோபியில் இன்னொரு டாக்டர் சதீஷ் நினைக்கிறேன், அவர் 8 வருஷம் ஆச்சு சார் பல்லு பிடுங்கினவங்களுக்கு நான் வலி மாத்திரை கொடுக்கறத நிறுத்திங்கிறார். புரியுதா உங்களுக்கு? மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நீங்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து இயற்கை வேளாண்மை கால்நடையிலேங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் சீக்கிரம் உள்ளே வரணும், அட்மிஷன் உடனே போட்டுக்கணும். அடுத்து இவர் வந்து மைக் ஹஃப்மேன் சொல்லி என்னுடைய நண்பர், கொயாட்டா யூனிவர்சிட்டி ஜப்பானில் குரங்குகளோடு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் 30 வருஷமாக. இந்தியாவிலையும் வந்து குரங்குகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குரங்குக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்தந்த நேரத்தில் என்னென்ன செடியை சாப்பிடுதுன்னு படித்து அதை ஃபுல்லாக ஆய்வு பண்ணியிருக்காரு. அதுக்கு நிறைய காரணம் சொல்கிறாரு. நம்மளும் காட்டில் தானே இருந்தோம், குரங்குக்கு தெரிஞ்ச அறிவு நம்ம கண்டிப்பாக இருந்திருக்கோம்ல. நம்ம எப்போ வந்து நாடு ஆள்றதுக்கு ஆசைப்பட்டு எல்லாம் உள்ளே உட்காந்தமோ காட்டில் உள்ள அறிவெல்லாம் நமக்கு போயிடுச்சு. அதை கொஞ்சோண்டு திரும்பவும் எடுத்து முயற்சி பண்ணுறதுக்கான இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 40லேருந்து 50 பேச்சு பல இடங்களுக்கு போய் உலகம் பூரா பேசுகிறவர். அவர் எங்கிட்ட ஒரு செய்தி சொன்னார். நாங்கள் ஒரு இடத்துல சுவிட்சர்லாண்டில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸுக்கு ஒரு இடத்துல நடந்து போனோம். காரில் போனால் 20 நிமிஷம், நடந்து போனால் அரை மணி நேரம்னார். வாங்க நடந்தே போகலான்னு கேட்டப்போ அவர் சொன்னது, மாதமாக இருக்கிற பெண் குரங்குகள் ஒரு குறிப்பிட்ட இலையை சாப்பிடுது. நான் எதுக்குன்னு பார்த்தா அதில் என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு 5 வருடம் கழித்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் அதை ஆய்வுக்கு கொடுத்த பிறகு சொன்னார், அந்த இலைகளில் சிறு சிறு முடிகள் போன்றவை இருக்கின்றன, வேறு மருத்துவ குணம் ஒன்றுமே இல்லை. அப்போ தான் அவர் யோசனை பண்ணுறாரு, மற்ற எல்லாத்தையும் மென்று சாப்பிட்ற குரங்கு இந்த இலையை மட்டும் அப்படியே இது வயிற்ற போய் அப்படியே நோண்டி அங்கே இருக்க புழுவெல்லாம் வெளியே கொண்டு வருது. குரங்குக்கு யாருங்க சொல்லி கொடுத்தது? நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இது ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்காக எல்லாம் தெரியும். அந்த பாரம்பரிய அறிவு நமக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட், இவர் வந்து ஹூபர்ட் கார்மேன் சொல்லிட்டு, இவர் பேசிக்காக வந்து டச் பர்சன், ஃபிலடெல்ஃபியா மாநிலத்தில் கால்நடை மருத்துவராக இருக்கார்.
அவர் நான் சாப்பிடும்போது என் பக்கத்தில் உட்காந்துட்டு, நாங்கள் 25 வருஷமாக ஒரு 2-3 ட்ரீட்மெண்ட்டுக்கே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு 10-15 ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, நான் அவசியம் இந்தியாவுக்கு ஒரு நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னார். இவர் யாருன்னா, நல்ல கவனமாக கேளுங்க, 1998ஆம் ஆண்டு டிவிஎம் டாக்டர். இவர் 98ஆம் ஆண்டிலிருந்து 2000 வச்சுங்க, அப்போ சொன்னது அவர் 25 ஆண்டுகளாக ஆர்கானிக் லைஃப் ஸ்டைல் ஃபார்முக்கு மட்டும்தான் நான் வந்து கன்சல்டண்டாக இருக்கேன்னாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து இப்போ ஒரு 20 வருஷத்துக்குள்ள நம்மாழ்வார் ஐயா வந்து நமக்கு அப்படியே சம்மட்டியில் அடிக்கிற மாதிரி அடித்த பிறகு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அங்கே அமெரிக்காவில் ஒரு சாப்பாட்டு வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸ் மட்டும்தான், கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குறதே முடியாது. அங்கே ஒரு 2 பேர் 3 பேர் தான், என்டையர் அமெரிக்காவில் 10 பேர் தான் அரசு துறை, மற்ற எல்லாம் தனியார். தனியாரில் இருக்கிறவங்க ஆர்கானிக் லைஃப் ஸ்டைல் ஃபார்ம் பணம் கொடுக்குதுன்னா அவ்வளவு பண்ணைகள் அங்கே. ஆனால் இங்கே எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மெல்லாம் எங்கேயும் கிடையாது, இருக்குது. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், அந்த புத்தகத்துக்கு பேர் என்னன்னு பாருங்க, இயற்கையான முறையில் கால்நடைகள் கறவை மாடுகள் வளர்ப்பது எப்படி. அப்போ வந்து நம்ம மட்டும் சிந்திக்கல, ஆனால் நம்மக்கிட்ட நிறையா பொக்கிஷம் இருக்குது, அவங்கள்ட்ட எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. அதுதான் அவர் சொன்னார். நெக்ஸ்ட், இது வந்து சூசன் அண்ட் பார்பரா. சூசன்கிற அம்மா வந்து கொஞ்சம் மூத்த கால்நடை மருத்துவர், அமெரிக்காவில் இருக்காங்க. பார்பராங்கிற அம்மா வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து 2 வெட்டினரி டாக்டர் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதுக்கு என்ன பேர்? வெட்டினரி ஹெர்பல் மெடிசன். இது 2007ஆம் ஆண்டு வெளிவந்த புத்தகம். இந்த பார்பரா அம்மாவை சுவிட்சர்லாண்டில் பார்க்குறப்போ சொல்கிறாங்க, நான் அவங்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்காம போயிட்டோமே. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதை பற்றி, இதுக்கான அறிவு அவங்கள்ட்ட இல்லை. அதே ஆஸ்திரேலியாவில் அபார்ஜினேஷன் சொல்லி பூர்வ தமிழ் குடிமக்கள் இருப்பதாக இன்றைக்கி எல்லா ஆய்வுகளும் சொல்லுகிறது. அவர்கள்ட்ட போய் உட்கார்ந்தாக்க கிடைக்கும், ஆனால் அங்கெல்லாம் யாரும் போகிறதுக்கு தயாராக இல்லை, எல்லாம் இதுக்குள்ளே இருக்காங்க. அடுத்து இது இந்த அம்மா பேர் லிண்டி, இப்போ தான் ப்ரொஃபஸர் ஆகிருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட். எத்தனோ வெட்டினரி மெடிசனுங்கிற அந்த வார்த்தைக்கே ஒரு பெரிய போராட்டம் நான் பண்ண வேண்டியது. இப்போ பாருங்கள், புக்கோட டைட்டில் என்ன, இதில் ஒருத்தர் கூட வெட்டினரி டாக்டர், இதில் ஒருத்தர் கூட மருத்துவத்தை பற்றியே பேசலை, எல்லாம் ஆராய்ச்சி தான். அவர் பேர் கோபஸ் எலாஃப்னு பேர். சவுத் அமெரிக்கா, இது ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிட்டோரியா யூனிவர்சிட்டியில் இவங்க அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இது 2020 வெளியான புத்தகம். இப்போ உங்களுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுகிறார்கள், ஆனால் வெற்றி பெறுவது யார்? நீங்கள் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுங்க. தென்னை மரத்தில் இளநீ இருக்குங்க, யாராவது பறிச்சுட்டு வந்து சீவி கொடுத்தாதானங்க இளநீ கிடைக்கும். இளநீ அங்கேருந்து ஊற்றாது. இப்போ நான் பண்ணுறது இளநியை சீவி உங்களுக்கு கொடுக்குறேன். இளநியில் ஏதாவது என் பங்கு இருக்கா? இளநீ புதுசாக ஒருத்தன் வர்றவன் தென்னை மரமே பார்க்காதவனுக்கு வந்து தென்னை மரத்தில் இளநியை பார்த்தா வேடிக்கை பார்ப்பான், ஏதோ காயாக இருக்குதுன்னு. அதை சீவி நீ குடின்னு சொன்னால் தானே, அந்த மாதிரி அவன் என் வேலை அவ்வளவுதான். அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், எவ்வளவு பேருக்கு இந்த செய்தியை கொண்டு போகணுமோ. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நான் என்ன பண்ணேன்னா, ஆய்வுகளினுடைய தளத்தையும் அதனுடைய அணுகுமுறையும் மாற்றினேன். அடுத்தது வந்து மாட்டில் தான் ஆராய்ச்சி பண்ணேன். எலிகள் கோழிகள் எல்லாம் குறைச்சி வச்சுக்கிட்டான் ஆய்வு. அதுக்கு அடுத்ததாக எந்த ஆய்வு வந்து அறிவியல் பூர்வமாக மெய்ப்பிக்கப்பட வேண்டுமோ அதை திரும்ப ரிவர்சல் காலில் போய் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கான காரணங்களையும் விஷயங்களையும் இப்போ சொல்கிறேன். அடுத்து சதுரகிரி மலைக்கு போய் அங்கே இருக்கக்கூடியது மக்களோட பேசி பழகி அவங்க இப்போ ஒரு மருத்துவர்கள், நான் இப்போ தான் அந்த வண்டியை கொடுத்தேன். 2002 பிப்ரவரியில் ஒரு அம்பாசிடர் வாங்கி ஒரு 10 பேரை உள்ளே போட்டு போகலாம். அதில் போட்டுக்கிட்டு நான் ஓட்டிக்கிட்டே போவேன். அவங்க ஒருத்தர் பேசுகிறத கேட்பேன். ஒரு ஊரில் இறங்கணும். இறங்கி இங்கே தஞ்சை மாவட்டத்தில் தான் ஒரு ஊர். அவர் திருநெல்வேலிக்காரர், சாத்தூர்காரர். என்ன அநியாயம் சார், கடவுள் இப்படி ஓரவஞ்சனையாக இருக்கார். ஒரத்த நாடு வெள்ளூருக்குள்ளே போகிறோம், எங்கே பார்த்தாலும் பச்சையாக இருக்குது சார். எங்கள் ஊரில் எங்கேயுமே பச்சையை பார்க்க முடியாது சார் இந்த கோடையிலேங்கிறார். நம்ம அதுக்கு முழிக்கல, தூங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த பச்சையை வச்சுக்கிட்டு. சாத்தூர்காரருக்கு இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் இறங்கி ஒரு ஊரில் போனோன்னு சொல்கிறாரு, என்ன எல்லாம் சிறுகன் பிள்ளை நிறையா இருக்குது, அங்கே என்ன இது காப்புக்கட்டி செடின்னு சொல்கிறது, பூலாப்பூன்னு சொல்லுவோம். அந்த பக்கம் சிறுநெறிஞ்சில் இருக்குது சார். இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கிட்னியில் கல் இருக்குது சார்ங்கிறாரு. நமக்கு என்ன செய்தி வருதுன்னா, இயற்கை, நான் கோமாரிக்கு சொன்னதை நினச்சி பாருங்கள்.
அந்த ஊரில் குடியிருக்கிற மக்களுக்கு என்ன நோயோ அதற்குண்டான மருத்துவத்தை அந்த ஊர்லேயே இருக்குன்னு சொல்றாங்க. கை தட்டுங்க ஜோரா. இப்போ நான் உங்களுக்கு மருத்துவம் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஆக்சசிபிள்னு சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்து ஐயா தியாகராஜன் வந்து ஒரு புங்கனூர் மாடு வாங்கி வச்சுருக்காரு, அதில் சின்னதாக ஒரு மரு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் பண்ணி டாக்டர் ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்கண்ணா. நான் உடனே அவருக்கு நீங்கள் புது பஸ் ஸ்டாண்ட் போங்க, ஒரு ஆளை ஏற்றி விட்டு நேராக போய் திருச்சியிலேருந்து நாமக்கல்லேருந்து கொல்லிமலைக்கு காலையில் 8 மணிக்கு ஒரு வண்டி போகும். அதை ஏறி போனால் அங்கே வந்து அந்த கோயில் இருக்குது, அரப்பளீஸ்வரர் கோயில். அந்த கொல்லிமலையில் இறங்கி ஒரு 3 நாள் நடந்து போனால் இது ஆகுமாங்க? அங்கேயும் மருந்தெல்லாம் இருக்கு, ஆனால் செயல்பாட்டுக்கு ஆகாது. நம்ம மருத்துவ முறை என்பது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டாலும் செயல்படுத்துவதற்கான வழிமுறையில் அதை உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதுதான் நம்மளுடைய பங்களிப்பு. அடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு பண்ணையில் வருஷம் பூரா பயன்படுத்துகிற மருந்துகளை கணக்கு பார்க்கும்போது 87 விழுக்காடு ஒரே ஒரு நோய்க்கு தான், மடி நோய்க்கு தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து இது நம்ம வீட்டு மாடுங்க. 2002, 3, 4 எங்கள் வீட்டில் நான் பண்ண ஆராய்ச்சியும் போது எடுத்த படங்கள், ஒவ்வொரு மருந்து ஊசி. நான் பண்ணது ஒரே ஒரு மாற்றம் தாங்க. ஒரு ஊசி, இந்த பக்கம் ஒரு மாத்திரை, இந்த பக்கம் ஒரு களிம்பு தடவிட்டு சோத்துக்கத்தாலையும் சுண்ணாம்பு மஞ்சளும் தடவி ஐயா வழக்குரைஞர் இளங்கோவன்ட்டு கொடுத்தேன்னா, டாக்டர் எல்லாம் ரைட்டுங்க, நீங்கள் ஊசி போட்டிங்கல்ல அதனால தான் சரியாக போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க யாருக்குமே அதானங்க லீகல் பாயிண்ட்டு. தொடக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஊசி மருந்து மாத்திரை தொடலை 20 வருஷமா. அதன் மேல உள்ள வெறுப்பு காரணம் அல்ல, நிரூபிக்கணும்ல. கேட்பாங்கல்ல, இது அலிபியா இல்லை ரியல் இன்சிடென்ட்டான்னு கேட்பாங்கல்ல. நிரூபணத்துக்காக செய்தார், ஒரு மருந்து கூட பயன்படுத்தலை. அதனால தான் இன்னைக்கு இந்த மருத்துவம் வெற்றி அடைய முடிஞ்சுது. அடுத்து இவர்கள் வந்து இந்தியா முழுவதும் பண்ணையாளர்கள் வந்து தைரியமாக பயன்படுத்துவது, வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் இருப்பது சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள்ங்கிறத உருவாக்கிட்டோம். அடுத்து இந்த பெண்மணி வந்து வேகனேகன் பல்கலைக்கழகத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவங்களுடைய வெற்றியை அவங்க வந்து 20 ஸ்லைடு போட்டு காமிச்சாங்க. பெரிய பாராட்டு அவர்களுக்கு. நெக்ஸ்ட் இது வந்து எப்படி மக்களோட நான் இருந்து செஞ்சேன். அடுத்து ஹிந்துவில் 2012ஆம் ஆண்டு அந்த கட்டுரை வெளியிட்டார்கள். எம்ஜே பிரபு வந்து அதை வெளியிட்டார். அடுத்து இதுதான் உங்களுக்கு சொன்னது, சென்ட் ஜோசப் கல்லூரி திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் கறந்த பாலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரியை வளர்த்து மருத்துவத்திற்கு முன் மருத்துவத்திற்கு பின் எப்படி இந்த சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள் அந்த கிருமிகளை அழித்தது என்பதை ஒரு ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோ ப்ரூவ் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணோம். அடுத்து இது வந்து இன்சிலிக்கோ அனாலிசிஸ்ன்னு பேர். கம்ப்யூட்டருக்குள்ளே இங்கே அந்த ஐடியில் இருக்கவங்களுக்கு தெரியும், ரிவர்ஸ் ஃபார்மகாலஜின்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணுயிரி அதனுடைய அந்த ரிசெப்டாஸையும் இந்த சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள் இருக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல்ஸுக்கும் அதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது. 13 பேர் 3 மாதம் வேலை செஞ்சாங்க கம்ப்யூட்டரில். அதுக்கு பிறகு வெளியான இந்த கட்டுரை 100% இது வந்து எதிர்ப்பு சக்தி, அந்த நுண்ணுயிர் கொல்லி மருத்துவம் இருக்குது. இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ்ன்னு சொல்லி வீக்கத்தை வடிக்குது. இம்யூனாலஜின்னு சொல்லக்கூடிய இப்போ எல்லாரும் இம்யூன் பூஸ்ட்னு சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க. இருக்கோ இல்லையோ அது எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து நான் அதோட உடலை அமெரிக்காவில் இருக்க மிகப்பெரிய ஒரு அறிவியல் அறிஞர், எல்லா மருந்து கம்பெனிகளுக்கும் 40 ஆண்டுகள் ஆலோசகக்கூடிய ஆண்டன் ஃப்ளின்னு சொல்லக்கூடிய அந்த அறிஞர், அவர் ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. 1000 ட்ரில்லியன் டேட்டா செட். அதான் 1000 ட்ரில்லியன் டேட்டா செட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அடுத்தது இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ அனாலிசிஸ். அதில் கொடுத்து இதை பார்க்க சொன்னேன். அவர் ஒரு வாரம் கழித்து என்னுடைய நண்பர் மூலமாக கேட்குறாரு, ஹூ இஸ் புண்ணியா, வாட் இஸ் ஹீ, இவர் எப்படி இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு. நான் கண்டுபிடிக்கலைங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது மாதிரி ஆயிரக்கணக்கான காம்பினேஷன்ஸ் இந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லி நான் 2015-16ஆம் ஆண்டில் அவர்கிட்ட சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எத்தனையோ நாடுகள்லேருந்து கோவிடுக்கான ஆராய்ச்சிகள் வந்திருக்கு, ஆனால் டாக்டர் புண்ணியமூர்த்தி காம்பினேஷனில் இருக்க ஆன்டிவைரல் எஃபெக்ட் வேறு எதுக்குமே இல்லைன்னு நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போவும் திரும்ப சொல்லுங்கள், என்னுடைய பேர் வந்ததுக்கு காரணம் என்ன, இந்த பாரம்பரியத்தில் அதுக்குள்ளேயே எல்லாம் அடக்கம். இல்லைன்னா மடிக்காம்பில் இருக்கிற அம்மை வந்து எப்படி
3 நாளில் அப்படியே பளபளன்னு ஆயிடுங்க காம்பு. என்ன போட்டோம்? சீரகம், வெந்தயம், பூண்டு, மஞ்சள், துளசி, குப்பைமேனி, வேப்பங்கொழுந்து, திருநீற்று பச்சளி. அவ்வளோதானே? இதில் ஏதாவது தெரியாத பொருள் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா சில பேர் வேணால் திருநீற்று பத்திலையும் துளசியும் பார்க்கறதுக்கு போது தெரியாது. ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா அந்த வாசத்தை பிடிச்சிட்டிங்கன்னா திருநீற்று பத்தியில் மறக்கவே மாட்டீங்க. இது போங்க, அதுக்கு முந்தினது போங்க. இது குஜராத். ஒரு இடத்துல கூட ஆம்பளைங்க வந்து எங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஏன் வந்து 40 லட்சம் 25 லட்சம் ஒரு நாளைக்கு பால் கறக்குதுன்னு தெரியுதா? யார் அதுக்கு பின்னால் இருக்காங்க? மகளிர் அணி. இது எல்லாரும் பார்த்துங்க. எங்கே வந்து பெண்கள் அதிகமாக ஈடுபட்டிருக்காங்களோ அங்கே தான் கறவை மாடு வளர்ப்பு வெற்றிகரமாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இதுதான் அந்த வெற்றி வந்து கால்நடை மருத்துவர்கள் பயன்படுத்தும் போது. அடுத்து ஒரு எருமையில் இந்த மருத்துவம் பண்ணி அது எப்படி சரியாச்சுன்னு. அடுத்து இது இந்த ஆபட் கம்பெனியில் பாருங்கள், எல்லாம் பர்சன்டேஜ் சக்ஸஸ் 100, 97 இது மாதிரி. இது அமெரிக்கன் கம்பெனி. அவங்க நமக்கு சாதகமாக பேசணுங்கிற அவசியமே வெற்றி அதனால் சொல்கிறாங்க. அடுத்து இது முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 48,469 கேஸுக்கு 38,000 மாஸ்டேட்டிஸுக்கு மட்டும் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் இது கோமாரிக்கு 2013 பசுமை வீடனில் வந்த கட்டுரையினுடைய தலைப்பு. அடுத்து ஒரு கால் முட்டி வீங்கியிருந்தா ஊசி போடாமல் சரியாகாதுன்னு எல்லாம் சத்தியம் பண்ணாங்க எங்கள் டாக்டர்ஸ் எல்லாம். ஜோஷின்னு சொல்லி ஹரியானா மாநிலத்தில் நாங்கள் ஒரு 25 கால்நடை மருத்துவர்களுக்கும் பல்கலைக்கழக பேராசிரியருக்கும் பயிற்சி கொடுத்துருக்கேன். அவர் வந்து பூண்டு, மஞ்சள், நல்லெண்ணெயில் போட்டு கொஞ்சோண்டு சோத்துக்கத்தாழையை போட்டு அரைச்சி எண்ணெயில் காய்ச்சி அந்த எண்ணெயை தடவி ஒத்தடம் தவிடு வறுத்து ஒத்தடம் கொடுத்து மாத்திரை மருந்து இல்லாமல் மாடு காலை மடக்கிடுச்சு பாருங்கள். கீழே மேலே கால் மடக்காமல் இருக்குது, காலை நீட்டிக்கிட்டே படுத்துருக்கு மாடு. எப்படிங்க மாடு நீட்டிக்கிட்டே படுத்து அது எப்படி பால் கறக்கும், எப்படி சாப்பிடும்? அடுத்து இது வந்து காமதேனு யுனிவர்சிட்டி, குஜராத்தினுடைய வெட்டினரி யூனிவர்சிட்டி, டானுவாஸ் மாதிரி. அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள்? எத்தனோ வெட்டினரி. அடுத்து முன்னாடி அதானா இது வந்து காடுவாஸ், குரு அங்கதேவ், பஞ்சாபினுடைய வெட்டினரி பல்கலைக்கழகம் டாக்டர் வந்து அவர் விசி. இது பாருங்க, ஒரு தனியார் நிறுவனம் குளோக்கல்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி. அதாவது உலகளாவிய சிந்தனை இருக்கட்டும், ஆனால் முதல்ல நம்ம ஊர் விஷயத்தை நம்ம விஷயத்தை ஒழுங்காக செயல்படுத்த தெரிஞ்சுக்கங்கிற அந்த கருத்துக்காக அதை போட்டிருக்கேன். அடுத்து இது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க, பாரதிய அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் இந்தியாவினுடைய தலை சிறந்த ஒரு தொண்டு நிறுவனம். அது வந்து காந்தி காலத்தில் ஆரம்பித்தது. அவர்கள் வந்து 95லிருந்து இந்த மூலிகை ஆய்வு பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களால் ஒரு அடுத்த கட்டத்துக்கு மருத்துவத்தை எடுத்துகிட்டு போக முடியல. அவர்களுக்கு ஒரு 60 கால்நடை மருத்துவர்களுக்கு ஜூன் மாதம் 2019 போய் பயிற்சி கொடுத்து தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இது வந்து நெதர்லாந்து நாட்டில் இருக்க கால்நடை மருத்துவர்களும் பண்ணையாளர்களும். அடுத்து அங்கே வந்து நாங்கள் இறங்கின உடனே 2வது நாள் பேப்பரில் எவ்வளவு பெரிய நியூஸ் வருது பாருங்கள். தாவரங்களை பயன்படுத்துவதனால் ஆன்டிபயோட்டிக்ஸ் செயல்பாடு குறைக்க முடியும்னு சொல்லி டச்சு மொழியில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பண்ணை, டச்சு பண்ணை எப்படி இருக்கு பாருங்க, மாடுகள்லாம். அடுத்து இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். அவங்க எல்லாரும் வந்தது, அந்த ஊர்லேருந்து இங்கே வந்தது, நாங்கள் இங்கேருந்து போனது. நெக்ஸ்ட் சர்வதேச அளவில் இதை பற்றிய பேச்சுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. நான் அந்த 1.5 வருஷத்தில் நிறைய பேசியிருக்கோம். நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம். அடுத்து இது கண்ணுக்குட்டி எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி ஒரு இது பண்ணோம். சீம்பால் கொடுக்கணுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. கண் போட்ட உடனே சீம்பால் கொடுக்கணும், 1/2 மணி நேரத்துக்குள்ளே சீம்பாலை கொடுத்துடணும். அடுத்து இது வந்து ஃப்ரான்ஸில் நடந்த போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் டெல்லியில் நடந்தது, ஃபரிடாபாடில். எல்லாருக்கும் ஆர்கானிக்கில் உள்ள IFOMனா எல்லாருக்கும் தெரியும், இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்ட். அதில் இப்போ 3 தடவையாக தொடர்ந்து கால்நடைகளுக்கான இயற்கை வழிமுறையை பற்றி அவங்க அதுக்கான கட்டுரை, இது என்னுடைய கட்டுரை இது. அடுத்து செனை பிடிக்காத மாட்டுக்கு உள்ளே என்ன நடக்குதுங்கிறத அல்ட்ரா சோனோகிராஃபி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்கேனு, அல்ட்ரா ஸ்கேன் தெரியும். அதை வச்சு டாக்டர் சதீஷ்குமார் ஒரத்தநாட்டில் பேராசிரியர், நானும் அவருமா சேர்ந்து தான் இந்த முள்ளங்கி, சோத்துக்கத்தாழை, முருங்கை, பெரண்டை, கருவேப்பிள்ளையை நாங்கள் நெறிப்படுத்தியிருக்கோம். அவருடைய ஆய்வு ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் இவர் மகாராஷ்டிராவில் அந்த மாட்டை விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். 2 மாடை செனை பிடிக்கல, 4 வருஷம் ஆச்சுன்னு. இந்த 5 மூலிகையை கொடுத்து
ஒரே தடவையில் செனை பிடிச்சி அவர் போஸ் கொடுக்குறாரு சந்தோஷமாக. நான் எடுத்த ஃபோட்டோ. அடுத்து இது நரிக்குடியில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, கண்ணு கிண்ணெல்லாம் அதே அம்மைக்கு உள்ள அதே மருத்துவம் எப்படி சரியா. அடுத்தது பாருங்கள், மாடு சுத்தமாக க்ளீன் ஆயிரும். நெக்ஸ்ட் லைன். அது நெக்ஸ்ட். இதெல்லாம் பலவிதமான மருத்துவ பொருட்கள் அடையாளத்துக்காக வச்சுருக்கோம். அடுத்து இது ஒரே ஒரு செய்தி முக்கியம். புண்ணு ஆத்துறதுக்கு 100 வருஷமாக ஆய்வு பண்ணிவிட்டு இப்போ கடந்த 2-3 வருஷத்தில் திரும்பி எங்கே வந்துட்டாங்கன்னா தேன், பூண்டு, மஞ்சள், தேங்காய் எண்ணெய். இதுக்கு மேலே புண்ணுக்கு வேறு ஒன்றுமே வேணாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம மருத்துவம் புரியுதா என்னன்னு? உயர் ஆராய்ச்சியில் என்ன இருக்கோ அதை அவன் களிம்பாவும் இதாகவும் கொடுக்குறான். உங்களையே செய்ய சொல்லி சொல்கிறேன். அதான தப்பு. இப்போ உங்களையே செய்ய சொல்கிறது தான் தப்பு. நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆனால் உண்மை இதுதான் முக்கியம். அடுத்து இந்த பொருளை பார்த்தோன்னே ஒரு மசாலா வடை குழம்பு வைக்கிறது அப்படி தான் எல்லாருக்கும் தெரியுது ஒழிய இது மருந்து பொருள்னு யாரும் சந்தேகம் கூட பட மாட்டேங்கிறீங்க. முன்னோர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பொருளில் ஒரு 10 பொருளை கொண்டாந்து அஞ்சரை பெட்டில் ஏன் வச்சாங்கன்னா வெறும் வாய் ருசிக்காக மட்டும் இல்லை, மருத்துவ குணம் இருப்பதனால் மட்டும்தான். நெக்ஸ்ட், இந்த நோய் கோவிட் வருவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு நமக்கு தெரிய வந்தது. இந்தியாவில் முதல் முறையாக வந்த நோய்க்கு அங்கே தேசிய பால்வள நிலையத்திலேருந்து எனக்கு தொடர்பு கொண்டு ஊசி மருந்துகள்லாம் கேட்கல. அது மாதிரி லம்பி ஸ்கின் டிசீஸ்னு புதுசாக நான் சொன்னேன். நான் காலேஜில் படிக்கும்போது ஒரே ஒரு கேள்விக்கு பதில் எழுதுறதுக்கு படிச்சிருக்கேன். நம்ம நாட்டில் தான் அந்த நோய் இல்லையேன்னு. இப்போ வந்துருச்சுட்டாங்க. இனிமேல் வருஷம் இந்த பெரியம்மை வரும். இந்த மாடுகளில் பெரியம்மைங்கிற பேர் வச்சதே வைத்தியர் ஐயா புண்ணியமூர்த்தி கறந்துட்டாங்க முடியல. அவர்கிட்ட அந்த ஃபோட்டோ கொண்டே காமிச்சோன்னே இது ஒன்றும் இல்லையா பெரியம்மை அப்படின்னாரு. இது பாக்ஸ் வைரஸ்ன்னு எனக்கு தெரியும், அவருக்கு அந்த இங்கிலீஷ்லாம் தெரியாது. அதுதான் பாரம்பரியம். எதுவும் தெரிய வேண்டியதில்லை, நமக்கு அறிந்திருப்பதே நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம். மண்ணின் வேந்தன், மலையின் வேந்தன், கடலின் வேந்தன் மூன்றையும் கசக்கி பிழிந்து கண்ணில் மூக்கில் காதில் விட கடிகி வந்த காலனும் காத தூரம் ஓடிடுவாடின்னு நான் கேட்ட ஒரு பாடலில் உருவான மருத்துவம் இது. வெத்தலை 10 கிராம் மிளகு, 10 கிராம் கல் உப்பு இருந்தால் எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையும் கால்நடைகளை காப்பாற்றிடலாம். அதுக்கான 3 வேந்தர்கள்னு கொடுத்துருப்பேன் நான். ஏன்னா வடநாட்டுக்கு போகும்போது நான் இந்த பாட்டை பாடுவேன், ரிப்பீட்டெல்லாம் கேட்பாங்க. ஆனால் தமிழ் ஒன்றும் தெரியாது. சிக்கிம் மாநிலத்தில் எது புரியும் அவங்களுக்கு, எந்த மாநிலத்திலையும் புரியாது. ஆனால் திரும்ப திரும்ப அந்த தமிழினுடைய ஒலிக்காக என்னை பாட சொல்லுவாங்க, நான் பாடுவேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மண்ணின் வேந்தன் வெற்றிலை, அது கிங் ஆஃப் த சாயில். மலையின் வேந்தன் மிளகு, கிங் ஆஃப் த மவுண்டன்ஸ். கடலின் வேந்தன் உப்பு. 3 வேந்தர்கள் 3 கிங்ஸ். இப்போ ஏதாவது ஃபோன் பண்ணால் யூ ப்ளீஸ் கிவ் 3 கிங்ஸ்னால் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு வெத்தலை மிளகு உப்பு தெரியும். எங்கே போயிருக்கு? இமயமலைக்கு போயிருக்கு. சிக்கிம் மாநிலம். சிக்கிம் மாநிலத்தில் ஒரு மாட்டு பண்ணையை பார்க்கணுன்னா 3 பனைமரம் கீழே இறங்கணும், இப்படி ஒத்தடி பாதையில். அவங்களும் மாடு வளர்க்குறாங்க. இந்த மருத்துவத்தை 2 பொண்ணுங்க டாக்டருங்க இங்கே படிக்க வந்துட்டாங்க ஒருத்த நாட்டுக்கு. இந்த மேல் படிப்பு எங்களுடைய டிப்ளமோ கோர்ஸ் நாங்கள் பயிற்சி கொடுத்த பிறகு. ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சிக்கிம்லேருந்து படிக்க வரணும், தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மருத்துவம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அடுத்து இது எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் நான். அடுத்து எங்கெல்லாம் இந்த மருத்துவம் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கோங்கிறது அந்த மாநிலங்கள்: ஆந்திர பிரதேஷ், அசாம், டெல்லி, குஜராத், பஞ்சாப், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் எல்லாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். 12 மொழிகளில் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 12 கையேடுகள் எல்லா மொழியிலையும். அடுத்து எத்தனை லட்சம் நம்பர் படிங்க? 5 லட்சத்தி இதான் லேட்டஸ்ட் டேட்டா இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். எத்தனை நோய்கள், அதுக்கு எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் சக்ஸஸ்ன்னு. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நல்லா பாருங்க, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி காடுகளுக்குள்ள நம்ம இருந்தோம். இப்ப என்னாச்சு? காடுகளை நாம் காலடியில் போட்டு நம்ம காடுகளை மிதிச்சோன்னு நம்ம பெரிய ஆளா நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஆனா ரொம்ப நாளைக்கு இது நிக்காது. திருப்பூருக்கு ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போனோன்னா அவங்க பேசின அந்த சில வார்த்தைகள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த திட்டத்தின் பேர் என்னன்னா, வனத்துக்குள் திருப்பூர்.
காடுகளுக்குள் வனம்னு சொல்றாங்க. வனத்துக்குள் திருப்பூர். அப்ப திருப்பூர் அந்த நகரத்தையே அந்த மாவட்டத்தையே முழு வனமாகணும். குடிக்க தண்ணி இல்லாத ஊர். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க குளங்களை தூர்வாரி அதை வெளிப்படுத்திட்டாங்க. தண்ணி நிற்கிது. இப்போ முதலாளிகள்லாம் சேர்ந்து வருஷம் 1 லட்சம் கன்று கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே சரியாக வரல. நம்மால் ராத்திரியில் போகும்போது அதை அப்படியே செடியை பிடுங்கிறது, அங்கே வச்சிருக்கிற அந்த இரும்பு கூண்டை எடுத்து விற்கிறதெல்லாம் பண்ணோன்னே உடனே உட்காந்து எல்லாம் பேசி அவங்கவுங்களுக்கு அந்த எவ்வளோ இடம் இருக்குது, எனக்கு 50 ஏக்கர் 40 ஏக்கர் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. யார் யார் பணம் கொடுக்கிறேன், நான் டிராக்டர் கொடுக்குறேன், நீ டீசல் போட்டுக்க, நான் டிரைவர் கொடுக்குறேன்னு சொல்லி 5 வருஷம் போராடி கிட்டத்தட்ட 250 ஏக்கர் காடாக்கிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்தந்த மாவட்டத்தை வந்திருக்கிறவங்க நல்ல விஷயத்தை நம்ம ஏதோ ஒரு வகையில் ஒரு 5 காசுக்கு பிரயோஜனம் நம்ம ஏதாவது ஒரு பங்களிப்பு இருக்கணும். இல்லைன்னா நம்முடைய சந்ததிக்கு நம்ம விட்டு போகிறது வெறும் காடுனா நல்லா இருக்கு, சுடுகாடுனா நல்லா இல்லையே. மக்கள் வாழ்கிற இடமா இருக்கணும்னா வனமாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் வருதா இல்லை கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதாவது உங்களுக்கு நான் எதை சொன்னாலும் அது ஒரு உணர்வுபூர்வமாக நீங்கள் உணர்றதுக்கு இந்த படம். நான் கூட வெளிச்சம் தெரியாது, படமெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். குறிப்பாக அவங்க முத்துக்குமார் சார் நாங்கள் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறோம், இவ்வளோ பேர் உட்காந்து பேசும்போது அது ஒரு படமாக காமிச்சா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இப்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில குறிப்பிட்ட சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். அதாவதுங்க, கன்று கோமாரி நோய் அந்த பகுதியில் வந்துருச்சுனாவே கண்ணுக்குட்டியே நேராக மாட்டில் குடிக்க விடாதீங்க. பாலை கறந்து காய்ச்சி ஆற வச்சு கொடுங்க. ஒரு 15 நாளைக்கு கொடுங்க, அந்த நோயினுடைய அந்த தீவிரம் குறையிற வரைக்கும். 20 மாதங்கிறது கிடேரி. கிடேரிக்கெல்லாம் அந்த மருந்தில் 4ல் 1 பங்கு 3ல் 1 பங்கு மருந்து கொடுத்து காப்பாற்றிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை. பால் குடிக்கிற மாட்டுக்கு தான் ஆபத்து அதிகம், கண்ணுக்குட்டிக்கு. அதாவது கொஞ்சம் மூலிகையிலேருந்து தள்ளி போகிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சூப்பர் நேப்பியர் புல்லை பற்றி நிறைய மாற்று தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதனால் சில விளைவுகள் இருக்குன்னு. சூப்பர் நேப்பியரை பற்றிய ஒரு தெரிந்த முழுமையான ஆய்வு முடிவுகள் நமக்கு இல்லாத சூழ்நிலையில் சூப்பர் நேப்பியர் வந்தோடனே கோ3 கோ4 வேலி மசாலா எல்லாத்தையும் அழித்து விட்டு எல்லாத்தையும் சூப்பர் நேப்பியர் பண்ணுற வேலையை விட்டுட்டு கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போய் இது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா வச்சுக்கலாம். மற்றபடி முழுமையாக சூப்பர் நேப்பியர் வேண்டாம். ஆமாம், அதான் அதான் செம்மறி ஆடுகள் கோமாரியில் இந்த வருஷம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. செம்மறி ஆடுகள் மழைக்காலத்தில் போய் மேயும் போது கழிச்சல் நிறைய வரும். அதுக்கான இந்த கழிச்சல் மருந்தை நீங்கள் காலையிலேயே அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா அது போயிட்டு வரும்போது அந்த கழிச்சல் இல்லாமல் இருக்கும். தடுப்பு நடவடிக்கையாக பயன்படுத்தலாம். அவர்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு நிறைய பேர் இங்கே கூட வந்திருக்காங்க ஆடு வளர்ப்போர் சங்கத்திலேருந்து. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மொத்தத்தில் பார்க்குறப்பையா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் என்னெல்லாம் பயன்படுத்தினோமோ அதனுடைய சாயல் உங்கள் மருத்துவத்துக்கு அது ஒன்று இது அதான் நம்ம மருத்துவம் தான். இப்போ நாங்கள் இதை பயன்படுத்த பிறகு பெரிய அளவில் பாதிப்புகளை குறைச்சிட்டோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லணும். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 20 ஆண்டுங்கிறது ரொம்ப குறைவான ஒரு பகுதி ஆய்வுக்கு. அதுக்கு நோய்களை எண்ணிக்கை அத்தனையும் ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு நம்மக்கிட்ட இல்லை. ஒரு தனி மனிதனாகவே போராட வேண்டியிருக்குது. எனக்கு செம்மறி ஆடுகளுக்குன்னு தனியாக ஆய்வு நடத்தணும்னு ரொம்ப ஆர்வம். நிறைய விஷயங்கள் அவங்களோட இருக்கணும், பார்க்கணுன்னு. காலம் நமக்கு பதில் சொல்லும். அதுக்கான சில முயற்சிகள் எடுத்து ஒரு குழுவினரை அதுக்காக அனுப்பிச்சு அந்த செய்திகள்லாம் பார்க்குறேன். நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு கள அளவில் இருக்குது. புத்தகத்திலெல்லாம் எதுவும் எழுதப்படவில்லை. அதனால் நான் நேராக களத்தில் போய் இப்போ இதெல்லாம் நேரடியாக களத்தில் இருந்து செஞ்சதுனால இது மாடுகள் நமக்கு கொஞ்சம் பரிச்சயம் கூட.
கோழி மாடு ஓரளவுக்கு வெள்ளாடு தெரியும். செம்மறி ஆடுகளை பற்றி என்னுடைய அனுபவ அறிவு குறைவுங்கிறதுனால ஒரு அளவோடு அதை நிறுத்திக்கிறேன். அடுத்து கேள்வி. கோழிகளில் 2 விஷயந்தாங்க. கோழிகளுக்கு நீங்கள் தீவனம் கொடுக்கறது புரதச்சத்து உள்ள தீவனம் ஒரு குறைச்சலாக ஒரு 30 நாளைக்கு நல்ல புரதச்சத்து உள்ள பொருளை கொடுக்கணும். அது கம்பெனி தீவனமாக கூட இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் தண்ணி குடிக்கிறதுக்கு பிறந்த அந்த நிமிஷத்துலேருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 கிராம் சீரகத்தை தட்டி போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி, குளிர்காலத்துலேயும் கோடையில் தண்ணி நல்லா இருக்குன்னா சீரகத்தை தட்டி கூட அப்படியே போட்டு வச்சுக்கலாம். அந்த தண்ணி தான் கொடுக்கணும். நோயின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் பண்ணாதீங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்துக்கு ஒரு கைப்பிடி கீழாநெல்லி, சீரகத்தை தண்ணி தெளித்து அரைச்சிட்டு கீழாநெல்லி அதோடு சேர்த்து உருண்டையாக உருட்டி 5 உருண்டை ஒவ்வொரு கோழிக்கும் உள்ளே போட்டுருங்க. முதல் நாள் ஒரு 10 முறையாவது அது மாதிரி 5 உருண்டை போட்டுருச்சுன்னா கோழியை இறக்காமல் காப்பாற்றிடலாம். அப்புறம் நீங்கள் இப்போ அரிசி குருணையில் அதில் கலந்து வைக்கலாம். நான் அது மருந்து சொன்னால் நீங்கள் கோழிக்கு கலந்து வச்சிட்டிங்கன்னா கோழியே சாப்பிடாதப்ப எப்படி மருந்து கிடைக்கும்? அதுக்கு இவ்வளோதான் விஷயம். கோழியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. அதை பற்றி கவலையப்படாமல் இருக்கலாம். ஐயா சொல்லுங்கள். கோழிலையா? மாட்டுக்கு சீரகம் மிளகு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து அதை அரைச்சிட்டு பூண்டு 2 பல், மஞ்சத்தூள் 2 ஸ்பூனு, துளசி ஒரு கைப்பிடி அதை அரைச்சி நாட்டு சைடில் பிசைஞ்சு ஒரு நாளைக்கு 2 வேளை 3 நாள் கொடுங்க. சளியை எடுத்துக்கோங்க. இருங்க ஐயா, அதை தாடை வீங்கி இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. கோமாரி வரும்பொழுது இந்த பிரச்சனை வருது. அது மாதிரி வீங்கி இருக்கிறதுக்கு சோத்துக்கத்தாழையை உள்ளே மேய்ச்சி விடணும். ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 3 முறை. அதுக்கப்புறம் சீரகம் மிளகு ஒரு ஸ்பூனு, பூண்டு 4 பல், முருங்கைத்தழை ஒரு 5 கைப்பிடி அரைச்சி நாட்டு சக்கரையில் இப்போ செஞ்சு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு 3 நாளைக்கு. சரியா? இது ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வியாக நம்ம மாற்ற வேணாம். அதாவது அரசு சார்ந்த கொள்கை முடிவிலான தடுப்பூசிகளை பற்றி நான் கருத்து சொல்கிறதில்ல. டாக்டரை கேட்டு அதை போட்டுங்க. அது போடும் பொழுது வேறு பின் விளைவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் நம்மகிட்ட மருத்துவம் இருக்குது. அவர்கள் போட்டு போனதுக்கப்புறமும் நம்ம மருத்துவத்தை வெத்தலை மிளகு உப்பு கொடுக்கறது, கோமாரிக்குள்ள தடுப்பு மருந்து கொடுக்கறதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. அதை செஞ்சுக்கலாம். மற்றபடி தடுப்பூசி வேணான்னு நான் சொல்கிறதில்ல. அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கலாம். அது நிறைய பேசணும். இப்போ டைம் குறைவாக இருக்குது. கறவை மாட்டை பற்றி சொல்ல நீங்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை, அது நிறையா கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லணுங்க. செல்லப்பிராணிகள் ரொம்ப சிக்கலான விஷயம். கறவை மாடுகள் அதிகமாக இருக்கலாம் பேசணும். நீங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணை குறிச்சிங்க மறக்கிறதுக்கு முன்னாடி. 98 என்ன நான் பேசலைன்னா வாட்ஸ்அப்பில் போடுங்க. வாட்ஸ்அப்பில் போடும்போது உங்கள் பேர், ஊர் அதெல்லாம் போடுங்க. ஏன்னா எல்லாம் ஃபோட்டோன்னு வரும். நான் இன்றைக்கி இப்போ காலையிலேருந்து பார்க்கல, 9 மணிலேருந்து வாட்ஸ்அப் பார்க்கல. இப்போ திருப்பி சாயந்தரம் 4 மணிக்கு பார்த்தேன்னா ஒரு 100 வந்திருக்கும். என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஒரு நாள் நான் பார்க்கலன்னா திருப்பி போஸ்ட் பண்ணேன். 9842455833 98 424 55 833. இந்த புத்தகம் பற்றி ஒரு செய்தி முதல் பக்கத்தில் பொருள் அடக்கம்னு கொடுத்துருப்பேன். அதில் கொடுத்துருக்க நோய்களுக்கு உள்ள மருத்துவம் மட்டும் என்னுடைய பரிந்துரை. 71ஆம் பக்கத்துலேருந்து ஒரு 5 பக்கங்களுக்கு மருத்துவர்களிடம் சேகரிக்கப்பட்ட ஆவணப்படுத்த செய்தியை சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் உங்களுடைய பின்னாடி யாராவது ஆராய்ச்சி பண்ணணும்னு கேட்டால் அவங்களுக்கு கொடுங்க. 71லிருந்து 77 வரைக்கும். அது மருத்துவத்துக்கு இல்லை, ஒரு மடித்து வச்சுக்கலாம் நீங்கள். அது 71லிருந்து 77 அது ஆய்வுக்குள்ளது. மற்றபடி முதல் பக்கத்தில் இருக்க பொருளடக்கத்தில் இருக்க அந்த புத்தகத்தில் இருக்கிற என்னுடைய புத்தகத்தில் இருக்க அத்தனை மருத்துவ முறைகளும் உங்களுக்கு 100% வெற்றியை கொடுக்கும். இல்லை, இது வெல்ஃபேர் ஆஸ்பெக்ட்லன்னு சொல்லி மாடுகளுடைய நலம் கருதும் பொழுது அதை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஆனால் நம்மளுடைய பாதுகாப்பு, மாட்டினுடைய பாதுகாப்பு கருதி அதை ஒரு முறையாக எப்படி போடணும் என்னங்கிறது, ரிங்கு போடுறதா, கயிறு போடுறது, நைலான் கயிறை போட்டு அறுத்து விடுறது, அப்பப்போ சுற்றி விடணும், அது மாதிரி விஷயங்களை கவனமாக பார்த்தேன்.
சரி, நான் உங்களுக்கு வந்து யுவர் ஃபார்ம்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் காணொளிகள் நிறையா இருக்குது. ஏன்னா அதெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் விஷயம் கன்று வளர்ப்பெல்லாம். நீங்கள் முதல்ல வந்து தோல் நோய் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, தோல் நோய்க்கான காரணம் தெரிஞ்சால் அதுக்குள்ள மருத்துவம் சொல்லுவோம். உங்களுக்கு நீங்கள் என்ன உணவு கொடுக்குறீங்க என்னங்கிறத என்ன தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுங்க, அதுக்கு அது சொல்கிறேன். எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? முழுசுமா? கழுத்து மட்டுமா? தேங்காய் எண்ணெய் மட்டும் வெளியில் தடவுங்க. வெத்தலை மிளகு உப்பு ஒரு நாளைக்கு 2 வேளை, அது மாதிரி ஒரு வாரம் கொடுங்க. அதான் அது சரியாக வந்துடும். அதுக்கு தான் தேங்காய் எண்ணெய் மட்டும் தடவுங்கன்னு சொல்லி. ரைட். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே அந்த சொல்லியிருக்கேன், அந்த மருத்துவம் தான் சொன்னேன் இல்லையா. எது? முள்ளங்கி, அதை முள்ளங்கி, சோத்துக்கத்தாழை, முருங்கை, பிரண்டை, கருவேப்பிலை. என்ன அதாவது உங்களுக்கு அதாவதுங்க ஜெர்சி HF மாடெல்லாம் 20-22 டிகிரியில் இருக்க வேண்டியது. வெப்பம் அது கூட இப்போ இந்த மழை காலத்தில் ஈரப்பதமும் கூடிருச்சுன்னா அதனுடைய இருக்கை வந்து சங்கடமாயிரும். அது காம்பன்சேட்டரி ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம் சொல்லுவாங்க. அதுக்காக அது வந்து அப்போது எச்சி வந்து கொஞ்சம் வெப்பத்தை போக்குறதுக்கான ஒரு, அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சால் ஏசி பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு ஃபேனை போட்டு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நிறையா தண்ணி வைங்க. சார் மில்கிங் மெஷின் அஸ் எ டெக்னாலஜி நல்ல தரமான கம்பெனியில் வாங்கினா 10 மாட்டுக்கு குறையாமல் வச்சுருக்கவங்க வாங்குங்க சார். இல்லைன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அது கறந்த பிறகும் மிச்சம் பால் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து கை கறவை இருக்கணும், ஏன்னா பால் கொஞ்சம் தங்கும். கறவை மெஷின் வந்து ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த ரப்பர் டீட்லாம் நீங்கள் 20 வருஷம் ஒரே ரப்பர் டீட் வச்சிங்கன்னா வீணாயிரும். அதெல்லாம் அப்பப்போ ரீப்ளேஸ் பண்ணணும். சில கம்பெனிகள் தரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரிஜினலானு பார்த்து வாங்கிக்கோங்க. 10 மாட்டுக்கு மேலே வச்சுருந்து பால் ஒரு 30 ரூபா, 25, 30, 40ன்னு விற்கிற மாதிரியா இருந்தால் அதை செய்யுங்க. இல்லைன்னா பாலை கறந்து நீங்கள் நட்டப்பட்டு கொடுக்காதீங்க. கிடேரிகளை வளர்த்து யார்ட்டையாவது கொடுத்துருங்க, அவங்க வந்து நல்ல விலைக்கு விற்றுக்கிட்டோம். சார் இதே மருத்துவத்தை, இந்த மருத்துவத்தை தொடர்ந்து ஒரு 15 நாள் பண்ணுங்க. அதாவது சரியாகும்னா அடுத்த ஈத்துக்கு கொஞ்சம் பால் கறக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். 15 நாள் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, என்ன மாற்றம் தெரியுதுன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஆலோசனை சொல்றேன். வணக்கங்க. அதாவதுங்க கோமாரி வந்து வருஷம் பெரிய அளவில் வர்றது இல்லைங்க. வரும், அங்கங்கே வரும், அப்படியே பெருசாக இருக்கிறது இல்லை. 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, தோராயமாக 6 வருஷமாக இருக்கலாம், 7 வருஷமாக இருக்கலாம், 4 வருஷமாக இருக்கலாம், ஒரு முறை வந்து தீவிரமாக இருக்குது. அது தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. அப்போ தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வருது. அதனால் எப்போ நீங்கள் கேள்விப்படுறீங்களோ அப்போவே வந்து தினம் ஒரு வேளை இந்த மருத்துவத்தை தொடர்ந்து எல்லா மாட்டுக்கும் ஒரு வேளை கொடுங்க. ஏன்னா இது வந்து உணவும் மருந்துமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் செலவு தான், வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. மாட்டுக்கு எதிர்ப்பு தன்மை வரும். செம்மறி ஆட்டுக்கு ஒரு மாட்டுக்கு உள்ளது 5 ஆட்டுக்கு அந்த சீசனில் கொடுங்க. ஏன்னா உங்கள் ஆடு பூரா வெளியில் தானே இருக்குது, காற்றுல தானே பரவுது. இது ஒரு ஆள் மாடு வச்சிருந்து கோமாரி நோய் அங்கே வந்துச்சுன்னா அவர் உடம்புல அந்த கிருமியை கொண்டு வந்துடுவார். ஒரு பண்ணைக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் போகிற இடமெல்லாம் அது வந்து பரவும். சொல்றது புரியுதுங்களா? அவர் ராமநாதபுரத்தையும் வந்திருக்காரு. செம்மறி ஆடு இதுவரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு ஆடுகளில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு கோமாரி நோயினால. கோமாரி நோய் ஆடுகளுக்கு வருதுங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. எந்த பத்திரிகையிலும் எதுலையும் யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. அதான் நிறைய பாதிப்பு இருக்கு. அதை வெளியுறை ஒட்டுண்ணி அதில் கொடுத்துருக்கேன். சோத்துக்கத்தாழையை மட்டுமே சொல்லுங்கம்மா. ரேபிஸ் அதாவது வெறி நோய். நாய் வைத்திருப்பவர்கள், செல்லப்பிராணி நாய் வைத்திருப்பவர்கள் கால்நடை மருத்துவர் ஆலோசனைப்படி தடுப்பூசி அதுக்கு போட்டுக்கணும். வெளியில் மற்ற நாய்களோட போகாமல் அதை பாதுகாக்கணும். அதான் அங்கே தான் ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரி பொறுப்போடு நம்ம வந்து நாய்களை பராமரிக்கிறப்ப அது வந்து கடிக்கிற பிரச்சனை வராது. வெளியில் நிறையா கேட்பாரிட்டு நிறையா இருக்கிறதுனால நீங்கள் மாடு மேய்க்கிற இடத்துல ஒரு ஆள் பாதுகாப்பாக இருக்கணும். இல்லைன்னா மாடு கட்டுற இடம் வந்து அடைச்சி வச்சுருக்கணும் நாய் வராமல். கடிச்சுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெருவாரியாக முகத்தில் தான் கடிக்குது.
மூளைக்கு பக்கத்தில் வெறி நோய் வந்த ஒரு நாய் கடிச்சதுன்னா அது நோய் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சீக்கிரம் இருக்கும் பாதிப்பு. உடனே தெரிஞ்சு டாக்டர்கிட்ட தடுப்பூசி போட்டுக்கணும். கோமாரி மாதிரியெல்லாம் அந்த உமிழ்நீர் காயப்பட்டு உள்ளே போனால் தான் வரும். பால் கறக்கிறதுனாலையோ வேற காரணங்களால அந்த நோய் பரவாது. டிடி தானே போட சொன்னாங்க. உங்களுக்கு திருப்திக்காக சொல்லியிருப்பாங்கம்மா. சில நேரத்தில் வந்து டாக்டர் வந்து அந்த சூழ்நிலையில் அவங்க சில விஷயங்கள் உங்களுக்கு மன திருப்தினா நீங்கள் பயந்துகிட்டே இருப்பீங்கல்ல, அதனால் கடித்தால் அந்த மாட்டுக்கு ஏதாவது கையை உள்ளே வச்சு நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு சின்ன காய் வந்திருக்கும், வெங்காயம் வெட்டும்போது வெட்டியிருக்கோம், உங்களுக்கு தெரியாது, அதனால் அந்த மாட்டுக்கிட்டே போகக்கூடாதுன்றோம். ஆனால் நாய் கடித்த உடனே பரவாது, உடனே தடுப்பூசி போட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். என்றைக்காவது தண்ணி சாப்பிடாமல் இருக்குதா, தீவனம் சாப்பிடாமல் இருக்கா, அடி வயிற்றுலேருந்து கத்துதா, இது 3 இருந்துச்சுன்னா அதனுடைய காலம் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இப்போ மருத்துவம் இல்லை, அவ்வளோ. சார் சார் மைக் அங்கே இல்லை, அவங்க முடிச்சுட்டா அடுத்து கேளுங்க சார். கேட்டிருக்கு நீங்கள். சார் சீசன்ல அது வருது, அதாவது ஈயை தூர ஓட்டு தான் நம்ம இது. மருந்து ஒருத்தர் சொல்றாரு தினமும் மருந்தை கரைச்சி மாட்டு மேல தடவுறேங்கிறாரு, பூச்சி மருந்தை. கொடுமை. நம்ம இயற்கையில் செடிக்கே அடிக்க வேணான்னு இருக்கோம், மாட்டு மேலே தடவி அது மாதிரி செய்யக்கூடாதுங்க. நான் ஈயை தூர ஓட்டுங்கிற தலைப்பில் கொடுத்துருக்கேன். சோத்துக்கத்தாலே மற்ற பொருளை அரைச்சி அப்படியே போசுங்க சார். 8வது மாதம் சினையா இருக்க மாடு பால் ஊற்றுது, எந்த காரணமும் இல்லாமல் 7 மாசத்துல மாடு கன்றை கழிச்சிருது. கறந்துகிட்டு இருக்க மாடு வந்து நடுவில் அது பாட்டுக்கு ஊற்றுதுன்னா நிறைய வேளாண் இடுபொருட்கள் இருக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் இந்த உடலில் உள்ள நாளமில் சுரப்புகள்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸினுடைய அனலாக்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அதனால இந்த மாற்றங்கள்லாம் வருது. நான் பெரிய பெரிய விஷயமான புற்றுநோய்க்கெல்லாம் போகல, சாதாரணமாகவே மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நான் ஒரு கால்நடை மருத்துவராக மாடுகளில் செயற்கை பொருட்கள் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் மருத்துவத்துக்கான பணியை செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டு இருக்கவங்க நம்மாழ்வார் வழியை பின்பற்றுவர்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து வரும்பொழுது இன்றிலிருந்து இப்போ சொல்கிறாங்க இல்லையா, 2030 டீசல் பெட்ரோல் காரே இருக்காது, எலக்ட்ரிக் கார் மாதிரி 2030 ரசாயன உரங்கள் இல்லாத நிலங்களாக தமிழகம் மாற வேண்டும். அப்போ மாடு மனிதர்கள் எல்லாத்துக்கும் அது சரியா இருக்கும். அதான் நீங்கள் உங்கள் கேள்வி சரியான கேள்வி.